மாணவி ஒருத்தங்க, மதுரையை சேர்ந்தவங்க. ஒரு 20லேருந்து 23 வயசு இருக்கும் அவங்களுக்கு. அவங்க வந்து உடல் எடையை குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போராக்ஸ் வெண்காரம் அப்படின்ற ஒரு இதை சாப்பிட்டுட்டு, ஒரு கெமிக்கலை சாப்பிட்டுட்டு உயிரிழக்கிறாங்க. இனிப்பை குறைச்சிட்டு இந்த மருந்து சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மலன்னு வெயிட் குறைஞ்சிடும். இயற்கையா வெறும் ஒரு மருந்தால மட்டும் வெயிட்டை குறைக்க முடியும் அப்படின்னா அது இந்த வெங்கார பருப்பம் தான். இது வந்து ஒரு கொலை முயற்சி தான். இந்த மாதிரியான வீடியோக்கள் வெண்காரம்னு தமிழ்ல பேர் வச்சதுனால அது ஒரு சித்தா இதுன்னு எடுத்துட்டாங்க போல. போராக்ஸ் பவுடர்னா கேரம் போர்டு பவுடர் இருக்குல்ல, ஓகே, அதுதான் அது. நீங்க கேரம் போர்டு பவுடர் எடுத்து கொடுத்து கேரம் போர்டு பவுடர் ஒரு 2 ஸ்பூன் சாப்பிடு, உடம்பு குறைஞ்சிரும்னு சொன்னா யாராவது தொடுவாங்களா? வெண்காரம்னு ஒரு பேர் வச்ச உடனே அதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கிடைச்சு, ஒரு சித்த மருத்துவ ஸ்டேட்டஸ் கிடைச்சிட்டு ஒன் இண்டியாவுக்குன்னு நினைக்கிற ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு இந்த வெங்காரம் அந்த வைத்தியர். அதுக்கு நானாங்க காரணம்ன்றாரு. திரும்ப இந்த வீடியோ தேடி பார்த்தா கிடைக்கும். இது எவ்வளவு முரட்டுத்தனமா இருக்காங்கன்னா, மிஸ்டர் ஜிகேவோட வீடியோவை எடுத்துருக்காங்க. புத்தூர் கட்டு பாண்டின்னு ஒரு தெருப்பா போன வாரம் அரெஸ்ட் ஆகுது. அவரோட வீடியோக்கெல்லாம் பாத்தீங்களா? இந்த மாதிரி பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு? 2 வருஷம். 2 வருஷம் கை வரல, கால் வரல. நல்ல சூப்பரா எங்க வச்சு செஞ்சேன்? நிக்கிற இடத்துல செஞ்சேன். புத்தூர்கட்டி பாண்டினால நம்ம ஊருக்கும் பெருமை, நம்ம மண்ணுக்கும் பெருமை. புத்தூர்கட்டி பாண்டி சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி. அவரோட அட்வர்டைஸ்மெண்ட்டே பாரு. 18 சித்தர்ல ஒரு சித்தர் என் வீட்டுல தங்கி எனக்கு வைத்தியம் பாக்குறதுக்கு எனக்கு வழிகாட்டுறாரு. இது ஐயனார் சொன்னேன். என் இடத்துல ஒரு தெய்வீக வைப்ரேஷன், இந்த வைப்ரேஷன் இங்க வந்தாதான் கிடைக்கும். என் கையால மருந்து வாங்கினா அந்த என் கையால தொட்டா அது இல்ல, கையை தூக்கி எல்லாரும் என்ன தொடுங்க அப்படின்ற கமெண்ட் போடுறவனை, இந்த ஆளை கிரிட்டிசைஸ் பண்ணி கமெண்ட் போடுறவனுக்கு பதில் சொல்றாரு. ஆடியன்ஸை தன்னோட ரசிகர்களை வச்சுக்கிட்டு ஒரு பதில் ஒண்ணு கொடுக்குறாரு. இந்த பாரு, நான் நீதி நேர்மையோட செயல்படுறவன், நீதி தவறுன்னு வச்சுக்கேன், நான் இந்த பிள்ளை மாதிரி ஆயிடுவேன் அப்படிங்கிறான். ஒரு டிசபிலிட்டி இருக்கிற ஒரு குழந்தைய ஒருத்தர் தோல்ல தூக்கிட்டு ஒரு அப்பா நிக்கிறார். இந்த ஆளு அந்த குழந்தைய காட்டி நான் நீதி நேர்மை தவறுனா இந்த புள்ள மாதிரி நான் இழுத்துட்டு போயிடுவேங்கிறான். புத்தூர்கட்டு பாண்டியை காலில் ஆணி குத்தி அதுக்கு போய் பக்கத்துல இருக்கிற இங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல போய் வைத்தியம் பார்த்து அதுக்கு ஒரு வீடியோ போட்டுட்டாரு. கேட்டா இதெல்லாம் மனுத்தம் தானே, அனுபவிச்சுதான் ஆகணும். அவனாவது ஒருத்தன் இந்த பேசுற பேச்சு இருக்குல்ல, இயற்கை எது நோட்டுறாருலாம் போய் கேட்டுப்பாரு. பட்டன் போனை ஒரு 3 நாள் யூஸ் பண்ண சொல்லுங்க. என் இயற்கைக்கு திரும்ப ரொம்பலாம் 100 வருஷம்லாம் இயற்கைக்கு போனா ஒரு 20 வருஷம் போக முடியாதுல்ல. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டீப் டைவ் பாட்காஸ்ட். இன்னைக்கு எபிசோட்ல எதை பார்க்க இருக்கோம் அப்படின்னா, இந்த விஷயத்த பேச இருக்கோம் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு சோஷியல் மீடியா பார்த்து தான் நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். டே டு டே ஆக்டிவிட்டிஸ்ல இருந்து நம்ம ப்ரொடக்டிவா இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நம்மளுடைய தேவையை ஒட்டி நமக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவையோ அது சமூக வலைதளங்கள்ல இருந்து, குறிப்பாக யூடியூப்ல இருந்து நம்ம நிறைய கன்சியூம் பண்றோம். அதை நம்மளுடைய லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டும் இருக்கோம். இது ஹெல்த் ரீதியான விஷயங்கள்ல இது இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்றது சரியா அப்படின்றத அந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கோம். குறிப்பாக நம்மளுடைய உடல் சார்ந்த விஷயங்கள், மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதற்கெல்லாம் நேரடியாக ஒரு டாக்டரை போய் சீக் பண்ணாம நம்மளே யூடியூப்ல பார்த்து அங்க நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, அல்லது ஹெல்த்தை பத்தி பேசக்கூடிய நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். அப்படி நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாமா, அது சரியா அப்படின்றது தான் பேசியிருக்கோம். ஏன்னா இன்னைக்கு தேதியில குறிப்பாக நமக்கு உடல்ல ஒரு பிரச்சனை வந்தா உடனடியாக நம்ம டாக்டர்கிட்ட போறதுக்கு முன்னாடியே நம்ம யூடியூப்ல கூகுள்ல போடுறது, சாட் ஜிபிடில போட்டு நம்மளை செக் பண்றதெல்லாம் பண்றோம். டாக்டர்ஸே சொல்றாங்க, நீங்க வந்து உங்களுக்கு உடம்புல ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்க அதை பத்திலாம் தேட வேணாம், நீங்க எங்ககிட்ட வாங்க, நாங்க வந்து உங்ககிட்ட சொல்றோம். நீங்களே தனியா பேரலா ஒரு அதை செக் பண்ணிட்டு இருக்காதீங்க, சர்ச் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. ஸோ இப்படியான கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிற டைம்ல சமூக வலைதளங்களை பார்த்து நம்மளுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகள், டயட்டா இருக்கலாம், அல்லது இன்னும் மற்ற முக்கியமான ஏதாவது நோயா இருக்கலாம், இதற்கான மருந்துகள் எடுக்கிறது, இதெல்லாம் வெறும் சமூக வலைதளங்களை சார்ந்து நம்ம செயல்படலாமா அப்படின்றதான் இன்னைக்கு பேச இருக்கோம். யார் கூட பேச இருக்கோம் அப்படின்னா வில்லன் ராமதாஸ் கூட தான். வணக்கம். வணக்கம். ஸோ இந்த டாபிக் வச்சதுக்கான முக்கியமான நோக்கம் அப்படின்றது, சமீபத்தில் ஒரு பெண் மாணவி ஒருத்தங்க, மதுரையை சேர்ந்தவங்க, ஒரு 20லேருந்து 23 வயசு இருக்கும் அவங்களுக்கு. அவங்க வந்து உடல் எடையை குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போராக்ஸ் வெண்காரம் அப்படின்ற ஒரு இதை சாப்பிட்டுட்டு, ஒரு கெமிக்கலை சாப்பிட்டுட்டு உயிரிழக்கிறாங்க. அவங்களுடைய அப்பா வந்து அதை விவரிச்சாங்க. அந்த மரணம் அப்படின்றது இவ்வளவு கொடூரமா இருந்தது அப்படின்றத விவரிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட கொடூரமான வாந்தி, வயிற்றுப்போக்கு இதெல்லாம் ஏற்பட்டு ஒரு நாள்ல வந்து அவங்களால முடியல, ஒரு நாள் அவங்க தாண்டல, அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப ஜாஸ்தியா சாப்பிட்டாங்க போல. அவங்க எதை பார்த்து இதை பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு வீடியோவும் வைரல் ஆச்சு. அது நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம், இயற்கை மருத்துவம் அப்படின்லாம்
அதுல இருக்க பிரச்சனைகள்லாம் நம்ம டீட்டெயிலாக பேசியிருந்தோம். அப்படி ஒருத்தர் வந்து பேசுறாரு, வெங்காரம் சாப்பிட்டால் உடல் எடை வந்து ஈஸியா குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டு, அவர் ஒரு மருத்துவர், இயற்கை மருத்துவர். அவர் அதெல்லாம் வித்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. இனிப்பை குறைச்சிட்டு இந்த மருந்து சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மலன்னு வெயிட் குறைஞ்சிரும். இயற்கையா வெறும் ஒரு மருந்தால மட்டும் வெயிட்டை குறைக்க முடியும் அப்படின்னா அது இந்த வெங்கார பருப்பம் தான். ஸோ இது வந்து முதல் கேஸும் கிடையாது. ஃப்ரூட் டயட் இருக்கேன் அப்படின்னு சொல்லி திடீர்னு ஃப்ரூட்டா சாப்பிட்டுட்டு செத்து போறாங்க, இப்படி நிறைய நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. எப்படி பாக்குறீங்க? ஃப்ரூட் டயட் எடுக்கிறது அது ஒரு இதோட ஒப்பிடத்தக்கதல்ல. ஃப்ரூட் டயட் அவ்வளவு சிக்கல்னு நம்ம சொல்றதுக்கு இல்ல. மரணம் அடைஞ்சதுனால ஒப்பிட்டா நம்ம இதுல இருந்து தொடர்ச்சியா அவங்க அந்த தன்னுடைய உடல் அறிகுறிகளை நெக்லெக்ட் பண்ணிட்டு அப்படி போன ஒரு நபர், ஒரு இன்ஸ்டா இன்ஃபுளுசர் தான் இல்லையா, வெறும் ஃப்ரூட் டயட் எடுத்து அது வந்து உடம்பு போதுமான சிம்டமை காட்டியிருக்கும். இந்த அடிப்படை ஊட்டச்சத்து ரொம்ப குறைவா தேவைப்படுகிற ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காம அந்த மாதிரி இதாயிருக்கலாம். பட் இது வந்து ஒரு கொலை முயற்சி தான் இந்த மாதிரியான வீடியோக்களை போடுறது. வெண்காரம்னு தமிழ்ல பேர் வச்சதுனால அது ஏதோ அது ஒரு சித்தா இதுன்னு எடுத்துட்டாங்க போல இருக்கு. போரக்ஸ் பவுடருங்கன்னா கேரம் போர்டு பவுடர் இருக்குல்ல, ஓகே, அதுதான் அது. நீங்க கேரம் போர்டு பவுடர் எடுத்து கொடுத்து கேரம் போர்டு பவுடர் ஒரு 2 ஸ்பூன் சாப்பிடு உடம்பு குறைஞ்சிரும்னு சொன்னா யாராவது தொடுவாங்களா? வெண்காரம்னு ஒரு பேர் வச்ச உடனே அதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கிடைச்சிருது, ஒரு சித்த மருத்துவ ஸ்டேட்டஸ் கிடைச்சிருது. வெண்காரம்னா ஏதோ அயகாந்த சந்தூரம், படிகார சந்தூரம், அந்த மாதிரி ஏதோ ஒரு அதெல்லாம் மருந்து, நாட்டு மருந்து யூஸ் பண்றது. கொரோசன மாத்திரைன்னு ஒன்று கொடுப்பாங்க, சின்னதா இருக்கும் அந்த இதுக்கு, அந்த மாதிரி ஒன்று இருக்கும். அது ஓகே. அப்படி ஒரு பேர் கிடைச்ச உடனே அதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வந்துருது, ஒரு நேட்டிவிட்டி கிடைச்சிருது. ஆனா ஆக்சுவலா அது வந்து ஒரு கேரம் போர்டு பவுடர். இதை எவ்வளவு டோசேஜ் அவர் அந்த சட்டியில போட்டு ஏதோ வறுக்கிறாங்க, உருளைக்கிழங்கு மாதிரி வறுக்கிறாங்க. எவ்வளவு டோஸ் எடுக்கணும், அப்படி டோசேஜ் பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்க அதை சொல்லவே கூடாது. ஓகே, எவ்வளவு டோசேஜ்ங்கிறதுல உங்களுக்கு சிக்கல் இருக்கு, டோசேஜ் அதிகமானால் அது ஆபத்து அப்படின்னா நீங்க அதை வந்து ஓப்பன்ல அந்த மாதிரி ஒரு ஆலோசனையை சொல்லவே கூடாது. அதான் விஷயம். ஓகே, இது ஒரு மருந்தாங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்கு, சித்த வைத்தியர்கள் சொல்லட்டும். ஹோமியோபதியில அதை பயன்படுத்துறது ரொம்பவும் டைல்யூட் பண்ணி அதை பயன்படுத்துறதா தகவல், அவ்வளவுதான். ஹோமியோபதியில அது மருந்து, சித்தால அது மருந்தான்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு கேள்வியை கேட்டா, ஃபேஸ்புக்ல கேட்டா பதில் எப்படி வருதுன்னா எடக்கு மடக்காதான் சொல்றாங்களே தவிர, ஆமாங்க சித்தால அது மருந்து, அளவு பிரச்சனை அது இதுன்னு சொன்னாலும் கூட இதுல ஒரு கிளாரிட்டி இல்லை. ஒரு உடல் ஏற்றுக்கொள்ளாத ஒரு ரசாயனத்தை மருந்தா பயன்படுத்துறது அப்படின்னு சொன்னால் அதற்கான விதிகள் வந்து ஸ்ட்ரிக்டா இருக்கணும். இவங்க என்ன மாதிரி செஞ்சாங்கன்னு தெரியல. இங்க இந்த மாதிரியான அக்கப்போர் நிறைய நடக்குது. ஹெவி மெட்டல்ஸை மருந்தா பயன்படுத்துறது இருக்கு. பலர் வந்து இந்த மாதிரியான லோக்கல் மருந்துகள்ல, நாட்டு வைத்தியர்கள்ல வந்து டெக்ஸாமெத்தசோன் மாதிரியான ரொம்ப மலிவான ஸ்டீராய்டு மருந்துகளை இடிச்சு கலந்து அதை ஒரு மருந்தை கொடுக்குறாங்க. ஸ்டீராய்டுனா அது உங்களோட நோய் எதிர்ப்பு திறனை கொஞ்சம் மட்டுப்படுத்தும், கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க ஃபீல் பண்ணும், பெட்டராக ஃபீல் பண்ணும் அதை எடுக்கும்போது. எனக்கு தெரியாது, நான் கோவிட்ல அட்மிட் ஆன போது டாக்டர் சொன்னது அது டெக்ஸாமெத்தசோன் அப்போ தான் வருது. அது கொரோனாவுக்கு ஸ்டீராய்டு எடுத்தால் ஐசியூ போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைக்கலாம். அப்போ தான் யூகேல அதை கண்டுபிடிச்சாங்க. அதை அடுத்து கண்டுபிடிச்ச அடுத்த பேட்சில் நான் போன போது இந்த ட்ரீட்மெண்ட் இருந்தது. இப்போ டாக்டர் சொன்னது என்னன்னா, பெட்டராக ஃபீல் பண்ணுவேன், அதுக்காக க்யூர் ஆகிட்டான்னு நினச்சக்கூடாது. இந்த சேச்சுரேஷன் லெவல் ஏறி ஓரளவு நல்லா இருந்தால் மட்டும்தான் சரியாயிடுச்சுன்னு நினைக்கணும். இந்த இதை வச்சுட்டு நீ நல்லா இருக்கன்னு நினச்சிட்டு முடிவெடுத்துடக்கூடாதுன்னு சொன்னாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச நாட்டு வைத்தியர்கள் அந்த மாதிரி நான் நேரில் ஒரு பார்த்துருக்கேன். இதே கொரோனா டைமில் நாங்கள் பக்கத்தில் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கும்போது கிருஷ்ணகிரியில் இருக்கிற ஒரு நாட்டு வைத்தியர் ஒருத்தர் மருந்து பேரை சொல்லி, அவங்களோட ரெகுலர் கஸ்டமர் போல, அவரால் ட்ராவல் பண்ண முடியாது இல்லையா, இங்கேருந்து போக முடியாதுங்கிறதுனால அவர் ஃபோனில் சொல்கிறாரு இந்த மருந்தை வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. அவர் ஏற்கனவே ஒரு ஸ்டீராய்டு மருந்து சாப்பிட்றாரு வேற ஒரு பிரச்சனைக்காக. அவர் தன்னோட மருந்தையும் வாங்கிட்டு இந்த மருந்தையும் கேட்டார். மருந்து கடையில் இருக்கிற ஆள் தான் பார்த்துட்டு சொன்னாங்க, என்னங்க 2 ஸ்டீராய்டு இருக்கு, 2 எடுக்கக்கூடாதே அப்படின்னு சொல்லி. இதை யார் கொடுத்ததுன்னு 2வது மருந்து சீட்டை கேட்குறாரு. இல்லை எங்க நாட்டு வைத்தியர் போக முடியல, அதனால அவசரத்துக்கு இந்த மருந்து எமர்ஜென்சிக்கு வாங்க சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தெரியறது என்னன்னா, இவர்கள் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையில், நமக்கு நம்பர் தெரியாது எண்ணிக்கையில் ஆட்கள் இந்த மாதிரியான ஸ்டீராய்டு மருந்துகளை பயன்படுத்துறாங்க. அது கேட்டால் அது சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும், ஸோ அந்த மருந்து நல்லா இருக்குன்னு நம்ம நினச்சிக்கலாமா இருக்கும். அதுதானே தவிர மற்றபடி இதுக்கு வந்து இதை ரெகுலேட் பண்ணாத வரை நம்மளால இது 100% நம்பகமானதுன்னு நம்ம எதையும் சொல்றதுக்கு இல்லை. அதான் உண்மை. அதை பார்த்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாமா ஆடியன்ஸ்? ஏன் அப்படின்னா, ஒரு வீடியோ வந்து யூரின் வந்து கண்ணுக்கு வச்சா கண்ணு நல்லா தெரியுன்ற அளவுக்கு பண்றாங்க, இது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இதுக்கெல்லாம் வந்து ஆக்சுவலா எதிர்ப்பு வரணும்ல, என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி. அப்படிலாம் எதுவுமே வரல. அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்ற மாதிரியான விஷயங்கள் தான் நடக்குது. இவங்களுக்கான அந்த என்கேஜ்மெண்ட்ல இருந்து தான் நான் பேசுறேன். அதற்கான என்கேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியா தான் இருக்கு. ஏன்னா இது ஒரு வழிபாட்டு குழு. இவர்கள் ஒருத்தனுக்கு கஷ்டம்னா எல்லாரும் வந்துருவாங்க.
ஒருத்தர் அம்பலப்படும் போது, ஒருவர் விமர்சனத்துக்குள்ளாகும் போது இந்த பேட்டர்ன்ல வேலை செய்யற பல்வேறு நபர்கள் அந்த இடத்துல குவிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு எடுப்போம். புத்தூர்கட்டு பாண்டின்னு ஒருத்தர் இப்ப போன வாரம் அரெஸ்ட் ஆகுறாரு. அவரோட வீடியோக்கெல்லாம் பாத்திருக்கீங்களா? நீங்க சொல்லிதான் பார்த்தேன், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காரு. ஆமா, ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா, சூப்பரான ஆளு. அதாவது தனக்கு தான் வந்து ஒரு தெய்வீக சக்தி படைத்த மருத்துவர். இதெல்லாம் வாத சம்பந்தப்பட்டது, வாத பிரச்சனை. தயவு செய்து சொல்றேன், வாதம் வந்த சோறுல முதல்ல ஒடியாந்துருங்க. ஐயா 5 வரலையும் பேசுங்க. இந்த மாதிரி பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு? 2 வருஷம். 2 வருஷம் கை வரல, கால் வரல, நல்ல சூப்பரா வந்துச்சு. ஐயா உங்களுக்கு கழுத்துல எவ்வளவு நாளா பிரச்சனை? 1 வருஷமா இருந்துச்சு. திருப்ப முடியாது, இது பண்ண முடியாது. யார் பார்த்ததுமா? யார் இருந்தது? யாருக்கு முன்னாடி செஞ்சு? இல்ல நான் ரூமுக்குள்ள கூட்டிட்டு தனியா செஞ்சு கொண்டாந்தனா? எங்க வச்சு செஞ்சு? நிக்கிற இடத்துல செஞ்சேன். புத்தூர்கட்டி பாண்டினால நம்ம ஊருக்கும் பெருமை, நம்ம மண்ணுக்கும் பெருமை. புத்தூர்கட்டு பாண்டி சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி. நீங்க கரூர்ல வந்திருக்கீங்க, ஒசூர்ல வந்திருக்கீங்க, பெங்களூர்ல வந்திருக்கீங்க, மைசூர்ல வந்திருக்கோமா, நிறைய பேர் வர்றீங்க. தப்படா இல்ல. நான் கை வைக்கணும், என் பார்வை விடணும். சிங்கம்னாரி சேவமூர்த்தி ஐயா வாசலை பார்க்கணும், என்னைய பார்க்கணும், என்னுடைய வைப்ரேஷன் படணும், என்னுடைய பார்வை விடணும் வர்றீங்க. அவரோட அட்வர்டைஸ்மெண்ட்டே பாருங்க. 18 சித்தர்ல ஒரு சித்தர் என் வீட்டுல தங்கி எனக்கு வைத்தியம் பார்க்கிறாரு. என் வைத்தியம் பார்க்கறதுக்கு எனக்கு வழிகாட்டுறாரு. அங்க ஐயனார் துணை எனக்கு இருக்கு. இந்த என் இடத்துல ஒரு தெய்வீக வைப்ரேஷன் இருக்கு. இந்த வைப்ரேஷன் இங்க வந்தாதான் கிடைக்கும். என் கையால மருந்து வாங்கினீங்கன்னா அந்த என் கையால தொட்டா, அது இல்ல, கையை தூக்கி எல்லாரும் என்ன தொடுங்க அப்படிங்கிறார். தொட்டா அந்த வைப்ரேஷன் மக்களுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு. இது இவர் இல்லன்னா மருந்துக்கு மதிப்பு இல்லாம போயிடுமோன்னு பயம் வந்த உடனே என்ன பண்ணிட்டாருன்னா, பையன் என்னோட தெய்வீக சக்தி, தெய்வீக வைப்ரேஷன் என் பையன் கிட்டே இருக்கு, அவன் கையால தொட்டு கொடுக்குற மருந்து வாங்கிட்டு போங்க, உங்களுக்கு சரியா போயிடும். இதெல்லாம் அவரோட அட்வர்டைஸ்மெண்ட் பாயிண்ட்ஸ். ஒரு வீடியோல என்ன சொல்றாருன்னா, எனக்கு நான் மனிதனா சித்தனா தெய்வமானு எனக்கே தெரியல அப்படிங்கிறாரு. உடனே கீழே இருக்க வியூவர்ஸ் ரசிகர்கள் ஒருத்தர் சொல்றாரு, இல்ல நீங்க தெய்வம் தான், கன்ஃபார்மா நீங்க தெய்வம் தாங்கிறான் ஒரு ஆளு. எனக்கு இவரோட அப்னாமலிட்டி எனக்கு ஒரு பெரிய இதா தெரியல. ஏன்னா அது அவருக்கு ஒரு மார்க் பணத்தை கொண்டு வருது, எல்லாரும் செய்யறாங்க. சுத்தி நிக்கிறானே டெய்லி 100 பேர் வர்றானுங்களே, இவங்களை பார்க்கும் போதுதான் எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு. ஊர்ல இருந்து வராங்க, எங்க இருந்தோ வர்றாங்க. 70 வயசுக்காரரு இன்ஸ்டாகிராம பார்த்து உங்ககிட்ட வந்தா சாமின்றாரு. இந்த வைத்தர் சிலை எங்க போய் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நம்ம என்ன சும்மா மொத்த பழியும் இல்ல, மொத்த பழியும் ஜென்சி மேல போட்டு நம்ம நம்பிட்டு இருக்கிறோம். 70 வயசுக்காரர் ஒருத்தர் ஆந்திரால இருந்து, அல்லது இந்த 50 வயசுக்கு 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் ஆந்திரா கர்நாடகா இதுல இருந்து வர்றாங்க. அவ்வளவு அவமானமா நடத்துறாங்க. ஒரு சாம்பிளுக்கு ஒரு வீடியோ இல்ல வா போங்கிறது கூட, ஏன்னா சாமி இல்ல அவரு, வா போங்கிறது கூட பரவாயில்ல. கமெண்ட் போடுறவனை, இந்த ஆளை கிரிட்டிசைஸ் பண்ணி கமெண்ட் போடுறவனுக்கு பதில் சொல்றாரு. ஆடியன்ஸை தன்னோட ரசிகர்களை வச்சுக்கிட்டு ஒரு பதில் ஒண்ணு கொடுக்குறாரு. இந்த பாரு, நான் நீதி நேர்மையோட செயல்படுறவன், நீதி தவறுன்னு வச்சுக்கேன், நான் இந்த பிள்ளை மாதிரி ஆயிடுவேன் அப்படிங்கிறான். ஒரு டிசபிலிட்டி இருக்கிற ஒரு குழந்தைய ஒருத்தர் தோல்ல தூக்கிட்டு ஒரு அப்பா நிக்கிறாரு. இந்த ஆளு அந்த குழந்தைய காட்டி, நான் நீதி நேர்மை தவறுனா இந்த புள்ள மாதிரி நான் இழுத்துட்டு போயிடுவேங்கிறான். மன்னிப்புங்கிற வார்த்தையை கூட பரிசீலிக்க முடியாத ஒரு நபர் இருந்தார். ஏன்னா அவ்வளவு அவமானம் வர்றவங்கள. கை உடஞ்ச அந்த எக்ஸ்ரேவோட, ஒரு உடஞ்ச கையை, ஒரு புள்ள உடஞ்ச கையை எக்ஸ்ரேயோட கொண்டு வந்து இந்த ஆள்கிட்ட நிக்கிறாங்க. என்ன செய்யும்? ஒரு 10 வயசு 9-10 வயசு பையன் அழுகுறான். அந்த பையன் ஏய் எழுவதா அழுப்படுற அப்படிங்கிறான். ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கான எந்த குறைந்தபட்ச அருகதையும் இல்லை. இப்படி ஒரு டாக்டர், கவர்மெண்ட் டாக்டர் பேசுனா அது அடுத்த நாள் பாலிமர்ல இருந்து மொத்த சேனல்லையும் நியூஸ். அது குழந்தைய வாய் மூடுறான்னு ஒரு கவர்மெண்ட் டாக்டர் பேசினார்னா அடுத்த நாள் அது பத்திட்டு எறிகிற ஒரு செய்தி. அது இந்த ஆள் சிம்பிளா சொல்றான், ஏன் தெய்வீகம் இவரை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சா அட்டாக்கு வர்றது யாருன்னா இந்த பரம பக்தர்கள், மற்ற பக்தி குரூப் உடனே உள்ள வந்துடும். அந்த இயற்கை வாழ்வியல் குரூப் அவங்க உள்ள வந்துருவாங்க. அடுத்ததா இந்த இயற்கை வைத்திய குரூப் அவங்க உள்ள வந்துருவாங்க. தற்சார்பு, இந்த மாடர்ன் மெடிசன் எல்லாமே ஃபேக் அப்படின்னு நம்புற ஒரு குரூப், இவங்க எல்லாருமே உள்ள வர்றதுனால அறிவியலை நம்புகிற எல்லாரும் அந்த இடத்துல போய் அட்டாக் பண்ண பயப்படுறாங்க. ஏன்னா அது நீங்க 10 நாளைக்கு பதில் சொல்லிட்டு இருக்கணும். ஏன்னா 10 திக்குல இருந்து வெவ்வேறு பேர் வருவாங்க, நமக்கு வேற ஆள் வரமாட்டாங்க. உங்களுக்கு இதை நம்புகிறவர்கள் பெரும்பாலும் ஆக்டிவா அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க, எல்லாருக்கும் வேலை இருக்கு. இந்த மாதிரியான பல்வேறு வழிபாட்டு குழுக்களை எதிர்கொள்றது பிரச்சனை இருக்கிறதுனால யாருமே இவங்கள தொடுறது இல்லை. இந்த நபர், இந்த புத்தூர்கட்டு பாண்டிய காலில் ஆணி குத்தி அதுக்கு போய் பக்கத்துல இருக்கிற இங்க இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் வைத்தியம் பார்த்து அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. கேட்டா இந்த இதெல்லாம் மனிதன் தானே, அனுபவிச்சுதான் ஆகணும், என்னோட ஏரியா அதுதான். அதை விட அவரோட மருந்துல இருக்கிற இன்னொரு பிரச்சனை யாருமே நோட்டீஸ் பண்ணலங்கிறதுக்காக சொல்றேன். 250 வீடியோக்கு மேல போட்டிருக்காரு.
கூட்டம் ஜேன்னு ஈ முக்கிற மாதிரி முக்கிது வீட்டு வாசல்ல. ஃபுல்லா டோக்கன்லாம் போட்டு தான் பாக்குறப்பல. டோக்கன் போட்டு அது அந்த அந்த ஆயில் இருக்குல்ல, அது எவ்வளவு ஸ்மார்ட்டா அந்த வியாபாரம் நடக்குது பாருங்க. பேரலிசிஸ், அந்த ஜவ்வு கிளியறது, மூட்டு தேய்மானம், இதுக்கெல்லாம் வந்து என்கிட்ட கட்டக்கூடாது, கட்ட வேண்டாம். நீங்க 600 ரூபா 200 ml பாட்டில், 600 ரூபா அந்த பாட்டில் விலை. அந்த எண்ணெயை வாங்கிட்டு போங்க. அந்த எண்ணெயை வாங்கிட்டு போய் காலையில சாயங்காலம் தேய்ச்சி வெந்நீர் வச்சு குடிங்க. ப்ராக்ரஸ் இருந்துச்சுன்னா என்கிட்ட வாங்க. ஸோ இது வந்து கஸ்டமரை பிடிக்கிற ஒரு இது. நீங்க உங்களுக்கு அந்த அந்த பிளாசிபோ எஃபெக்ட் வேலை செஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு மேஜிக்கல் கியூர். பிளாசிபோ எஃபெக்ட்னா ஒரு மருந்து சாப்பிட்டதா நினைச்சு, நமக்கு இந்த மருந்து வேலை செய்யுதுன்னு நினைச்சு நம்மளுடைய அந்த அந்த ஹாப்பினஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒரு சேஃபா உணரும் போது நாம அந்த நோய் தீர்ந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். எப்போதுமே மருந்துகளை சோதிக்கும் போது 2 குரூப்பை செக் பண்ணுவாங்க. இது மருந்து பிளாசிபோ எஃபெக்ட்ல இருக்கா இல்ல மருந்தே நிஜமா வேலை செய்தாங்கிறதுக்காக என்ன செய்வாங்கன்னா, ஒரு செக்ஷனுக்கு கண்டுபிடிச்ச மருந்தை கொடுப்பாங்க. இன்னொரு குரூப்புக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மருந்து கொடுக்குறேன்னு சொல்லி கொடுப்பாங்க, பட் மருந்து இருக்காது அதுல. அது ஒரு டம்மி மருந்து இருக்கும், சும்மா மைதா மாவு மாதிரி ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பிளாசிபோ குரூப்புக்கு எந்த விளைவும் இல்லை, பட் மருந்து சாப்பிட்ட குரூப்புக்கு ஒரு கியூர் இருக்கு, ஒரு ரெமெடி இருக்குன்னு சொன்னா அப்பதான் அந்த மருந்து வந்து நிஜமா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அல்லது மருந்து சாப்பிட்டுட்டு ஒரு ஃபீல்ல வந்து நல்லா இருக்கதா நினைச்சுக்க கூடாதுன்னு. சிம்டம், சில நோய்களே வந்து நிஜமா நோய் இருக்காது, ஆனால் நோய் இருக்கிற மாதிரியான உணர்வு வரும். அவங்க ஸ்கூல் போகும்போது ஏதாவது மோசமான ஒரு இதில் மாட்டுக்கும், ஏதோ அசைன்மெண்ட்டை பண்ணலை, அல்லது ஒரு பயமுறுத்துற டீச்சர் வராரு, அந்த சமயத்தில் வயிற்று வலிக்கும் இல்லையா, நிஜமாவே வயிற்று வலிக்கும். அதே போல பல்வேறு நோய்கள் வரலாம். அதை சைக்கோசோமேட்டிக் டிசார்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கண்டுபிடிப்பாங்க, காரணமே இருக்காது. அதீத படபடப்பு இருக்கும். 100 வாட்டி இசிஜி எடுத்த நோயாளிகள் உண்டு. இசிஜி போய் எடுப்பாங்க, நார்மலாக இருக்கும். ஆனால் ஒரு ஹார்ட் அட்டாக்கான எல்லா சிம்டமும் அவங்களுக்கு இருக்கும். மனம் ஒரு நோய் அறிகுறியை மனிதர்களுக்கு வெளிப்படுத்தலாம். அந்த மாதிரியான ஆட்கள் இவங்களோட அந்த அத்தாரிட்டேட்டிவ் மொழி இருக்குல்ல, ஒரு அதிகார தொனி இருக்குல்ல, அப்போ ரைட்டு தான் போல் இருக்கு. இப்போ ஒரு ரோட்ல இந்த சைட்ல நல்ல எந்த டாக்டரும் இவர மாதிரி வந்து எல்லாத்தையும் சரி பண்ணலாம் சொல்ல மாட்டாங்க. இவரோட ஆயிலோட கியூரை கவனிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கணக்கு பேரலிசிஸ் அதுல கொடுக்குற ப்ராமிஸ் எல்லாம் எவ்வளவு டேஞ்சர் பாருங்க. மறுவாதம் வராது, வாதத்தை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும். அதாவது பேரலைஸ் ஆன ஒரு கையை அல்லது காலை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும், அடுத்த வாதம் வரவிடாது. சரி, இப்படி ஒரு ப்ராமிஸை பண்ணுனா பேரலிசிஸ்ங்கிறது என்ன? மூளைக்கு போற ரத்த சப்ளை பாதிக்கப்பட்டு கையை காலை அல்லது உடல் பாகங்களை கட்டுப்படுத்துற மூளை செயலிழந்து போகும்போது வர்ற வியாதி அது. இதுக்கும் கையில தேய்க்கிற எண்ணெய்க்கும் ஸ்நான பிராப்தம் கூட கிடையாது. முக்கியமா சுகரும் ஹை பிளட் ப்ரெஷரும் தான் ரொம்ப அடிப்படையான காரணம் பக்கவாதத்துக்கான. இந்த எண்ணெயை வாங்கி தேய்ச்சிட்டு ஒருத்தன் வந்து இது ரெண்டையும் கண்டுக்காம விட்டா என்னத்துக்காகும்? லட்சக்கணக்கில் அப்புறம் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் டிமோட்டிவேட் பண்ணிட்டு லட்சக்கணக்கில் போய் ஹாஸ்பிட்டலுக்கு கொட்டி செலவு பண்றீங்க அப்படிங்கிறாங்க. இந்த மூட்டு சிகிச்சை இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து ஒரே அடியா ரூல் அவுட் பண்றதுக்கு இல்லை. அந்த கை எலும்பு முறிவு இல்லை, ஒரு காலத்துல எக்ஸ்ரே இல்லாத போது, இதெல்லாம் இல்லாத போது இந்த வைத்தியர்கள் தான் அதை தங்களுடைய அனுபவத்துல அதை சேர்த்து வச்சு கட்டி எலும்பை சேர விட்டுருப்பாங்க. கட்டுறதோட பர்பஸ் என்னன்னா, எலும்பை கரெக்டா அந்த இடத்துல அசைக்காம நீங்க வச்சிருந்தீங்கன்னா அது சேர்ந்துடும். அதான் அதோட இயல்பு, அதுதான். அப்போ அதை அசைக்க விடாம கட்டுறதுக்கு கொஞ்சம் இறுக்கமா கை மூமெண்ட்டை தடுக்கிற மாதிரியான ஒரு கட்டு போட்டு கையை தொங்க விட்டீங்கன்னா கை சேரும், குணமாகும். இதுதான் ரொம்ப காலமா, இது இல்லை, ரொம்ப பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பே மனிதர்கள் வந்து எலும்பு முறிவை ஏதோ தனக்கு தெரிஞ்ச வகையில் ஏதோ ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. சைடில் குச்சி வச்சதுவோ சப்போர்ட் பண்ணியோ. அதுக்கு தேவையானது என்ன? அசைக்க விடாம தடுக்கணும். அந்த நாளைக்கு உங்களுக்கு ஒரு உணவு மற்ற தேவைகளை இன்னொருத்தர் பார்க்கணும். ஸோ உங்களோட பிழைக்கும் வாய்ப்பு அதிகரிக்கும். இப்போ இன்னைக்கு எக்ஸ்ரே அது எலும்பு உடையறதுல இருக்க சிக்கல் என்னன்னா, அது ஒரு சின்ன பீஸ் வந்து உடஞ்சு தனியா நிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 2-3 உடஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இழுத்து நீவி கட்டி மேற்கொண்டு உடச்சு விட்டுலாம். ரொம்ப மெல்லிசா இருக்கு, ரொம்பவும் சிக்கலான ஒரு இடத்துல ஒரு எலும்பு முறிவு இருக்கு அப்படின்னு போட்டு இழுக்கிறீங்க, மணிக்கட்டுக்கிட்ட எலும்பு முறியுது, நீங்க போட்டு எண்ணெயை போட்டு உருவுறீங்க. இது ரொம்ப சின்ன இடம், சின்ன குழந்தைக்கு நடக்குது, அவர்களோட ரொம்ப சாஃப்டா இருக்கும். இந்த மாதிரி நேரத்துல பெரிய ஆள் ஒருத்தன் பிடிச்சி உருவுறான் அப்படின்னும் போது அந்த டேமேஜை இன்னும் கூட்டலாம். 150 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு 50-50நாலும் கூட நாம 50% காப்பாற்றணுங்கிறதுக்காக அதை செய்யலாம். இன்னைக்கு இந்த மாதிரியான காம்ப்ளிகேட்டட் எல்லாத்தையும் பார்த்து பண்றதுக்கு இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கும் பொழுது எக்ஸ்ரே எடுத்து அதனோட வடிவத்தை பார்த்துட்டு, ஏன்னா இப்போ இன்னைக்கு வந்து உங்களுக்கு சேரலாம். ஒரு 10 வயசு குழந்தை மணிக்கட்டுக்கிட்ட முறியுது, நீங்க புத்தூர் கட்டை கட்டி அவரை நம்ம வந்து பிரச்சனையே இல்லை, நீங்க 1000 கணக்கில் செலவாகிறது நீங்க மிச்சம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தை அடுத்த 70 வருஷம் இருக்கணும் உயிரோடு, தான் தினசரி வாழ்க்கையில இருக்கணும். அசைக்கிறத வந்து நீங்க கெடுத்து விட்டீங்கன்னா என்ன ஆகும்?
இந்த கேள்விக்கு பதிலே இல்லை. எவ்வளவோ பேர் இந்த மாதிரி எலும்பு உடைஞ்சதை போய் நான் நீ விடுறேன்னு சொல்லிட்டு முதுகெலும்பு உடைச்சு கால் செயல்படாமல் போனவர்கள் உண்டு. எனக்கு தெரிஞ்ச இந்த ஸ்கூல்ல ஒரு சார் இருந்தாரு, கொஞ்சம் கால் தாங்கி தான் நடப்பாரு. அவர் வந்து அப்படிதான், அவர் காலில் ஏதோ அடிபட்டு இருந்துச்சு, வைத்தியர்கிட்ட போனா அவர் ஏதோ கால் ஏதோ பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னாரு. அவருக்கு வந்து அதுதான் இஷ்யூ. ஆக்சுவலா அவனாவது ஒருத்தன் இந்த பேசுற பேச்சு இருக்குல்ல, அந்த இயற்கை எது நோட்டுறாளுங்கெல்லாம் போய் கேட்டு பாருங்க. பட்டன் போனை ஒரு 3 நாள் யூஸ் பண்ண சொல்லுங்க. ஏன் இயற்கைக்கு திரும்ப ரொம்பலாம் 100 வருஷம்லாம் இயற்கைக்கு போனா ஒரு 20 வருஷம் போக முடியாதுல்ல. ஏன்னா நம்ம அந்த இதுக்கு நீங்க பழகுறீங்களோ இல்லையோ, பேங்க் உங்க போன்ல தான் இருக்கு, எல்லாம் சமூகமே பழகிருச்சு. ஆமா, ஒட்டுமொத்த உங்களுடைய தேவை எல்லாமே கவர்மெண்டோட சர்வீஸ் எடுக்கணும்னா நீங்க மொபைல் வேணும், பஸ் புக் பண்ணணும்னா உங்களுக்கு மொபைல், இல்லாட்டி வண்டி கட்டி நீங்க அவ்வளவு தூரம் போகணும். சமூகம் அந்த இதுக்கு மாறும்போது அதை ஏத்துக்கிறதுல அவ்வளவு என்ன கெடுன்னு எனக்கு தெரியல. இதுல முக்கியமா ரோல் பிளே பண்றது இந்த ஏமாற்றுக்காரர்கள் எப்படி இவ்வளவு பூதாகரமா வளர்றாங்கன்னு சொன்னா, சோசியல் மீடியாவோட இயல்பு. நீ பாத்தீங்கன்னா ட்விட்டருக்கு ரொம்ப அது வந்து ஒரு மாதிரி பொலிட்டிக்கலா எழுதுறாங்க. அப்படிங்கும் போது அதற்கான ஆட்கள் வந்து ரொம்ப குறைவா இருக்காங்க. இன்ஸ்டாகிராம் வந்து அப்படியே இது வளர்ற மாதிரி ஒரு கேன்சர் மாதிரி கிடுன்னு வளருது. ஏன்னா வெறும் விஷுவல் தானே. இது என்ன ஆகுதுன்னா, வெறும் முட்டாள்களை மட்டும் உருவாக்குற மாதிரி தெரியுது. தர்க்கபூர்வமா எதையும் அணுகாம, அறிவியல் பூர்வமா எதையும் அணுக விடாம, எல்லாத்தையும் உணர்ச்சி வசப்பட்டு செயல்படுபவர்களுக்கான ஒரு 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 சரணாலயம் மாதிரி இருக்கு, அசைல மாதிரி ஆயிட்டு இருக்குது. இவங்க அத்தனை பேரையும் அகாமடேட் பண்றதுக்கு ஒருத்தனை வளர்த்துக்கிறாங்க. இவர்கள் அத்தனை பேரும் இங்க இருந்து வளர்றாங்க. எதிர்கேள்வியே கிடையாது. நெருக்கடியான நேரத்தில் மூளை உங்களுக்கு வந்து யதார்த்தத்தை ஒத்துக்காது. நம்ம விரும்புறதை தான் நம்ப முயற்சி பண்ணணும். தான் எதை ஆசைப்படுறனோ அதை நம்புவதற்கு மூளை எப்பவும் முயற்சி. ஆனா இவரோட கஸ்டமர்ஸ் போய் அந்த பேஷன்ஸ் எல்லாருமே ரொம்ப பின்தங்கிய மக்களா தான் இருக்காங்க. எல்லாருமே இல்ல, கொஞ்சம் வசதியானவங்களும் இருக்காங்க. கணக்கு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு எதையும் ஒரு மற்றவர்கள்ட்ட கேட்டு வர்றவங்க கும்பிட்டுக்கிட்டே நிக்கிறாங்க. பெண்கள் இதால அதட்டும் போது கும்பிட்டுக்கிட்டே நிக்கிறாங்க. அவர் கைப்பட்டா குணமாயிடும் அவர் சொல்றது அவங்க நம்புறாங்க. இதுல மருந்தே விஷயம் இல்லை. நீங்க அந்த போராக்ஸ் பத்தி பேசும்போது டோசேஜ் எவ்வளோ என்ன அப்படின்றதான் சொன்னீங்க. இவரோட மருந்துமே இவரும் மருந்து வைக்கிறாரு, என்ன வைக்கிறாரு, இதை கன்சியூம் பண்றது இல்ல, தடவுறதுனால 48 மூலிகை தடவுறதுலயும் டாக்ஸிக்கா ஏதாவது பண்ணலாம். ஆயிரக்கணக்கான பாட்டில வந்து 200 ml இல்ல, அது எப்படி மேனுஃபேக்சர் பண்றாரு, அதோட எக்ஸ்பைரி டேட் அரெஸ்ட் பண்ணதுக்கான அடிப்படை அதுதான். அதாவது அந்த மருந்துல எக்ஸ்பைரி டேட் கிடையாது, உள்ளடக்கம் என்னன்னு கிடையாது. இங்க மாத்திரைகள் என்ன ஏதோ ஒரு ஆமா ஒரு மருந்து இருக்கும், அந்த மருந்தை உடம்பு ஏத்துக்கிறதுக்கான உப்பு இருக்கும். அதான் அந்த இதுல பாத்தீங்கன்னா ஒரு சால்ட்டோட நேம் இருக்கும், மருந்தோட நேம் இருக்கும். மாத்திரையை பார்த்தோன்னா தெரியும் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது டேட்டா தெரியும். ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு மருந்து ஒரு வேலை செய்யலைன்னா அதோட காம்போசிஷன்லாம் நம்ம சரியா தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா பக்க விளைவை உங்களால மெஷர் பண்ண முடியும். வேலை செய்யலைன்னா அடுத்து என்ன போறதுன்னு உங்களுக்கு ஒரு கிளியர் பிளான் ஒன்று இருக்கும், வச்சுக்க முடியும். இந்த மாதிரியான தெய்வீக மருத்துவர்களோட பிரச்சனை என்னன்னா, அது மருந்து வேலை செய்யலைன்னா பாவன்றான். இவர் சொல்றாருல, நல்லவனுக்கு மட்டும்தான் வந்து வேலை செய்யும், வேலை செய்யலைன்னா நீ நல்லவன் இல்ல, கதை முடிஞ்சு போச்சு, உனக்கு நல்லவன் இருந்தாதான் நான் தொடுவேன் அப்படிங்கிறாரு. இந்த அம்மா என்ன ஏமாத்திருச்சு, நான் பார்க்க மாட்டேங்கிறாரு. அவங்களை காட்டியே சொல்றாரு. பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 20-30 வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு வகையில இவர் மட்டும் இதை செஞ்சாருன்னு வச்சுக்கோங்களேன், திவாகர் மாதிரி நம்ம எடுத்துட்டு போயிடலாம். நான் அஜித்தை விட நான் நல்லா பண்றேன், சூர்யாவை விட நான் தான் நல்லா. அவர் பிசியோதெரபி படிச்சிருக்காரு. இல்ல, இதுல ஒரு குறைந்தபட்ச அறிவு எவ்வளவு தூரம் ஒருத்தரை வந்து பாதுகாப்பா வைக்கும்னு சொன்னா, ஈரோடு நாமக்கல் பக்கத்துல ஒருத்தர் இதே மாதிரி வந்து கட்டுக்கட்டுற ஒருத்தர் இருக்காரு. அவரும் அதே மாதிரி வீடியோ போறாரு. இவர் அளவுக்கு கூட்டம் இல்லை, அவரு டிஃபார்ம் படிச்சிருக்காரு. அவருடைய வீடியோக்கள்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஒரு குறைந்தபட்ச நியாயம் இருக்கும். அவர் என்ன சொல்றாருன்னா, ஓவர் வெயிட்டா இருக்கீங்க, உங்க இதை வச்சுட்டு மூட்டெல்லாம் தேஞ்சு போயிருக்கு, அதனால நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி லைஃப் ஸ்டைலை மாத்திக்கிங்க, வெயிட்டை குறைங்க, இதெல்லாம் சொல்றாரு. நீங்க வந்து புரதம் நிறைய சாப்பிடணும், இந்த மாதிரியான அதெல்லாம் வருது. எது செய்ய முடியாது, எது செய்ய முடியும்னு அவருக்கு ஒரு குறைந்தபட்ச எல்லை அவரால் வந்து தீர்மானிக்க முடியுது. அஃப்கோர்ஸ் அவங்க செய்யறது இந்த மூட்டுக்கு கட்டுறதான், அதுல பெரும்பாலும் சும்மா ஒரு நம்பிக்கை சார்ந்த ட்ரீட்மெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா இனிமே உங்களுக்கு இந்த புத்தூர் கட்டுக்கான அவசியம் இல்லை. நீங்க அதே கட்ட ஹாஸ்பிட்டல்ல கட்டுவாங்க. பிளேட் வைக்க வேண்டிய தேவையை 2-3 உடஞ்சதுன்னா நீங்க பிளேட் வச்சு தான் ஆகணும். நீங்க ஒரு இந்த மாதிரி ஒரு ஆளுகிட்ட போய் டேமேஜ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா காசு கட்டுற மாதிரி இங்க வந்து சேருவாங்களே தவிர, அல்லது 2ஆ உடஞ்சதுக்கு நீங்க ஹாஸ்பிட்டல்லே கட்டிட்டு வரலாம். அது ஒன்றும் பெரிய, அதுக்கு ஏதோ 2 பெரிய வித்தியாசம் இருக்கணும். இவர்களை தேடி போறதுக்கான தேவை இப்ப ஆல்மோஸ்ட் கிடையாது. பச்சளையோ மூலிகையோ அதை வச்சுட்டு எல்லாம் எலும்பு உறுதியை வந்து மேம்படுத்தவே முடியாது. வெளியில தடவுற மருந்தால நீங்க எலும்பையோ மூட்டையோ நீங்க நரம்பையோ சரி செய்யவே முடியாது. அதான் யதார்த்தம்.
போதுமான அளவு நீங்க புரதம் எடுத்துக்கல அப்படின்னு சொன்னா உங்களுடைய தசையிலிருந்து எலும்புல இருந்து அதை புரதமோ அதுவோ கால்சியமோ நம்ம எடுத்துக்கல, போதுமானது எடுக்கலன்னு சொன்னா அது நம்மளுடைய எலும்புல இருந்து எடுக்கும், புரதத்தை நம்ம தசையில இருந்து எடுக்கும். அப்படிதான் மசில் லாஸ் ஆகும். இது யதார்த்தம். இது நீ அதை விட்டுட்டு வெளியில ஒரு மருந்தை தடவி இந்த பிரச்சனையை சரி பண்ணிட முடியுங்கிறது ரொம்ப ரொம்ப பாமரத்தனம். பட் நமக்கு இந்த 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 அறிவை வேலை செய்ய விடாம ஒரு விஷுவலா பாக்குறதோட பெரிய பிரச்சனை என்னன்னா, அது உங்களோட தர்க்க டிபார்ட்மெண்ட்டோட மூளையில போய் அது கோரிலேட் பண்ண அவசியம் இல்லை. அப்படியே கேட்டுட்டு நம்பிட்டு போயிடலாம். இன்னொன்று, வெரிஃபை பண்றதுக்கான எந்த வேலையும் நம்ம ஆட்கள் எடுக்கிறது இல்லை. இவர்களுக்கு ஒரு அவசரம் இருக்குல்ல, ஒரு நிதானம் இல்லாம எல்லாத்துலயும் அவசரம். இம்மிடியேட்டா எனக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு நினைக்கிற இந்த மனோபாவம் என்ன செய்யுதுன்னா, இது போன்ற போலி ஆட்களை புற்றீசலை போல கிளப்பி விடுது. வெறும் மாடர்ன் மெடிசன் ஹாஸ்பிட்டல் போறது அப்படின்றது ஒரு காஸ்ட்லி அஃபேர், அதனால இங்க போறாங்க அப்படின்னு எடுத்துக்க முடியாது. அது மட்டும் இல்லை. ரெண்டாவது, மனித மூளை பேட்டர்ன்ஸுக்கு பழக்கப்பட்டது. அது ஷார்ட்கட்டை அது ரொம்ப விரும்பும். நான் சொல்கிறேன், நான் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் பெங்களூரில் இருந்தபோது போன ஹாஸ்பிட்டலில் கன்சல்டேஷன் 5வது ஃப்ளோரில் இருக்கும், எக்ஸ்ரே ஸ்கேனு அண்டர் கிரவுண்டில் இருக்கும், மருந்து வாங்குறதுக்கு இவ்வளவு வேற ஒரு ஃப்ளோர். உங்க கூட நான் இவ்வளவு பேசிட்டு என்னைய 2 ஸ்கேன் சொன்னா நான் வந்துருவேன் போய் அப்புறம். இப்போ நான் அந்த ஹாஸ்பிட்டல் போறேன்னா, ஒரு சாதாரண ஒரு கன்சல்டேஷனுக்கு போறேன்னா ஒரு நாள் முழுங்கிரும். நான் அங்கே இருந்து இங்கே எக்ஸ்ரே எடுத்துட்டு இங்கே போய் இதெல்லாம் பண்ணிட்டு அதுலேயும் அந்த வெயிட்டிங். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, சம்மந்தமே இல்லாத முழங்கால் தான் வலிக்குது, ஆனால் பிளட் டெஸ்ட் எடு, யூரிக் ஆசிட் செக் பண்ணுங்க, இது இவங்களுக்கு இதெல்லாம் அதெல்லாம் இல்லை, போறியா ஒன்றும் இல்லை, இந்த தைல தடவு சரியா போயிடும் அப்படிங்கிற ஷார்ட்கட்டை மனிதர்கள் விரும்புவாங்க. அண்ட் சில பயாஸ் இருக்கு, கன்ஃபர்மேஷன் பயாஸ் இருக்கு, இந்த மாதிரி பல பயாஸ் இருக்கு. நம்முடைய முடிவு எடுக்கிறதுல பல்வேறு குழப்பங்களை மூளை பண்ணும். அதில் ஒன்று, ரியாலிட்டியை பல சமயங்களில் ஒத்துக்காது. ஒரு கேன்சர் பேஷண்ட்டு இதற்கான பாசிபிலிட்டி இவ்வளவு தான், இது இவ்வளவு செலவாகும், இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் இருக்கு, இப்படி இந்த யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ளும் மூளை மறுக்கும். ஒரு தெய்வீக கியூரோ, ஒரு மேஜிக்கல் கியூரோ, அந்த மாதிரியான விஷயங்களை அது நம்ப முயற்சி பண்ணும். அந்த இடத்துல இந்த ஆளுங்க உள்ள வர்றாங்க. ஸோ நம்ம கஸ்டமர்ஸை ரொம்ப கரெக்டாக இவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. ஒன் இண்டியாவுக்குன்னு நினைக்கிற ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு இந்த வெங்காரம், அந்த வைத்தியர். அதுக்கு நானாங்க காரணம்ன்றார். திரும்ப அந்த வீடியோ தேடி பார்த்தா கிடைக்கல. இது எவ்வளவு முரட்டுத்தனமா இருக்காங்கன்னா, மிஸ்டர் ஜிகேவோட வீடியோவை விட்டுறாங்க. அதுதான் நீங்க சொல்லும் பொழுதே அதுதான் எனக்கு மைண்ட்ல ஓடுச்சு. நீங்க சொன்ன எல்லா பாயிண்டும் சேர்ந்துச்சு. போலியான ஒரு தகவல், அதை கேட்கும் பொழுது அதுக்கு பின்னாடி ஒரு வழிபாட்டு குழு வர்றது, அரசியல் கட்சி வர்றது அப்படின்ற மாதிரி. கேன்சர் பத்தி அண்ணாமலை பேசியிருந்த கருத்து, ஃபாஸ்டிங் இருந்தா கேன்சர் செல்ஸ் செத்துரும் அப்படின்னு, அது நம்ம முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள் இல்லை, அந்த கான்செப்ட்ல இருந்தா அவரும் பேசியிருந்தாப்புல. அப்புறம் அந்த வீடியோவே ரிமூவ் செஞ்சுட்டாங்க. இவங்க எல்லாருமே இவங்களோட கஸ்டமர். பாஜகவுக்கும் இந்த எதையும் கண்மூடிக்கிட்டு ஒரு விஷுவலை பார்த்து நம்புறவர்கள் தான் பிரைமரி கஸ்டமர், டார்கெட் கஸ்டமர். இவங்களுக்கும் இவங்க தான் டார்கெட் கஸ்டமர். ஒரு செக்ஷன் ஆஃப் இயற்கை வாழ்வியல், அவங்களுக்கும் இவங்க தான் டார்கெட் கஸ்டமர். சுகர்னு ஒரு நோயே இல்லை அப்படிங்கறத நீங்க நம்பிட்டீங்கன்னு சொன்னா என்ன வேணா சாப்பிடலாம், இஷ்டத்துக்கு இருக்கலாம், பிடிச்சதெல்லாம் சாப்பிடலாம். அன்னைக்கு ஒரு ஹோட்டல்ல போய் எங்க ஆஃபீஸ் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றேன், 30 பேர் இருப்போம். மீல்ஸ் சாப்பிட்டது 2 பேர், சப்பாத்தி சாப்பிட்டது ஒருத்தர், மீதி எல்லாம் ஃப்ரைட் ரைஸ், 2-3 பரோட்டா ஆச்சா. இதை ஒரு ப்ராப்பரான ஒரு மருத்துவரோ அல்லது ஒரு விஷயம் தெரிஞ்ச ஒரு நபரோ இந்த மாதிரியான சாப்பாடு இவ்வளவு மோசமா இருந்ததுன்னு சொன்னா நோய் வருங்கிறத சொல்லுவாங்க. சுகர் ஒரு நோய், இதெல்லாம் வந்தால் சுகர் வரும், பிபி வரும், ஹார்ட் அட்டாக் வரலான்றத மிரட்டல். அது ஒரு மாதிரி இவங்களை இரிட்டேட் பண்ணுது. இதை சாப்பிட்டா சரியா போயிடும்னு சொன்னா, இது ஒன்று சாப்பிட்டா உடம்ப குறைச்சிரும்னு சொன்னா, இது வெயிட்டை ஏற்றும், ஒபிஸ் ஆயிடுவேன், பிரச்சனை வரும். இல்லை வெங்காயம் சாப்பிட்டா சரியா போயிடும் போது ஒரு திருப்தியா இருக்குல்ல. அது இன்னொரு ரோல் இருக்கு. நம்ம சமூகத்துக்கு அந்த உடலை கேலி பண்றதுக்கு இப்போ தயாரா இருக்காங்க. ஆனாலும் ஒரு சரியான நபரை தேடுறதுக்கு நமக்கு நம்ம போய் இதை செய்யணும்னா 4 பேர் இருக்கணும், ஒரு டயட்டேஷனை, இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், தினசரி ஒரு ஒழுங்கை ஃபாலோ பண்ணணும். இதெல்லாமே கடினமான ப்ராசஸாக இருக்குது. சிம்பிளாக முடிச்சிடணுங்கிற ஒரு விருப்பத்துக்கு ஒரு ரோல் இருக்குது. எதையும் அறிவுபூர்வமாக பரிசீலனை பண்ணி நீங்கள் ஒரு ப்ரோட்டீன் டயட் எடு அப்படிங்கிறது ஒரு பெரிய ரிஸ்க் இல்லை. நீங்கள் கார்போஹைட்ரேட்டை குறை, ப்ரோட்டீன் டயட் எடு, அது ஓகே. அது ஒரு அறிவியல் பூர்வமானது ஒன்று இல்லைன்னு வச்சுக்கிட்டாலும் கூட, அது அப்படி ஒரு இதை கொடுத்தாலும் கூட, அதுக்கு என்ன பேஸ் இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணாமல் அதை ஃபாலோ பண்ணாலும் கூட அதோட ப்ராக்ரஸை நீங்கள் செக் பண்ண முடியும். அது உங்களுக்கு உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை பண்ணுதா அப்படிங்கிறத செக் பண்ண முடியும். ஆனால் அதை விடவும் எனக்கு ஒரு மேஜிக்கல் கியூர் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கும் போது இவர்கள்லாம் வர்றாங்க. பக்கவாதத்திற்கு சிகிச்சை ஆல்மோஸ்ட் கிடையாது.
நீங்கள் பக்கவாதம் வந்து 4-5 மணி நேரத்துக்குள்ள மருத்துவமனைக்கு போய் அதுக்கான அந்த ஊசியை போட்டு, அதுவும் கொஞ்சம் பெரிய ஹாஸ்பிட்டல் போகணும், எல்லா ஹாஸ்பிட்டலையும் கிடைக்காது, போகணும். போய் அந்த 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 ஊசியை போட்டு அதன் பிறகான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் பண்ணணும். நேரத்தை திங்கும், பெயினை சந்திக்கணும், வேலை இதாகும். இந்த இந்த இதெல்லாம் வந்து எதிர்கொண்டா ஒரு ப்ராக்ரஸ் இருக்கும். அஃப்கோர்ஸ் செலவு ஜாஸ்தியாகும். இவர்கள் சொல்ற கியூரோட பெரிய டேஞ்சர் அது என்னன்னு சொன்னா, இந்த மாதிரியான ஒரு சூழல் வரும்போது ஒருத்தர் ட்ரீட்மெண்ட்டை டிலே பண்ணி அதுல இருந்து அந்த கோல்டன் ஹவரை மிஸ் பண்ண போறாங்க. அதன் பிறகு இவர்கிட்ட வந்து ராஜேஷனுடைய மரணத்தின் போது கூட நம்ம பேசுவோம், அந்த கோல்டன் ஹவர் மிஸ் ஆயிடுச்சா அப்படின்றத நம்ம பேசியிருந்தோம். ஸோ இவர்கிட்ட என்ன ஆகுது, அப்படி ஒரு இதை தொலைச்சவர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இவரை நம்பி போலான்னு சொல்லிட்டு ஒரு யாசகனை போல நிக்கிறாங்க அந்த வீட்டு வாசல். இப்ப பையனை ரெடி பண்றாரு, என்னோட தெய்வீக சக்தி என் பையனுக்கும் வந்துருச்சு அப்படிங்கிறாரு. பையனை 10 வயசு இன்னொருத்தரை குடிச்சவர் இருக்கிறார். அவங்ககிட்ட ஒரு சின்ன பையனை 10-11 வயசு பையன்கிட்ட, நீ ஒரு சித்தனோட வாரிசு, நீ ஒரு தெய்வீக பவர் இருக்கு, நீ எல்லாருக்கும் மந்திரிச்சு தண்ணியை தெளி அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளை படிக்காம போனா என்ன பண்ணுவேன்? இப்போ நமக்கு தான் சக்தி இருக்க அப்படின்னு படிக்காம போனா என்ன பண்ணுவீங்க? இவர் தான் வீட்டை நாசம் பண்ணி இதுல சாபம் வேற எக்ஸ்ட்ரா. எனக்கு பேட் கமெண்ட் போட்டீங்கன்னா உங்க குடும்ப நாசமா போயிடுங்களா கமெண்ட் அடிக்கிறாரு. அதுல சாட்சிக்கு ஜனங்க வேற. வெங்கார மருத்துவர் சொன்னல ஒன் இண்டியால அவர் சொல்றாரு, இல்ல நானாங்க காரணம், அளவு நானாங்க சொன்னேன்றாரு. அவர் சிம்பிளா ஏதோ முட்டை பொடி மாஸ் பண்ற மாதிரி பண்ணிவிட்டு ஒரு கெமிக்கலை சட்டியில போட்டு வறுத்து வருகிற மாதிரி எடுத்துட்டு இருந்தாங்க. நானாங்க காரணம் இவங்களை சிம்பிளா கை விரிச்சுட்டு போயிடுவாங்க. நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, இப்போ உடல் நலம்ங்கிறது ஒரு சிக்கலான ஒண்ணு. ஏன்னா அதான் தோழர், இப்போ கேள்வி என்னன்னா, நான் தொடக்கத்துல சொன்னதான், நம்ம சமூக வலைதளங்களை பார்த்து நிறைய விஷயம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு டெய்லி ரன்னிங் போகலாமா, வாக்கிங் போகலாமா, இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நம்ம எப்படி ஒழுங்கா இருக்குது அதற்கான இன்ஸ்பிரேஷன் எடுக்கிறது, இல்லை ஒரு நாளைய நம்ம எப்படி பிளான் பண்ணலாம், இல்லை அடுத்த கட்டமாக நம்ம என்ன பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலான்றத மற்றவங்க எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நம்ம எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கு. உடல் விஷயத்துல அப்படி ட்ரை பண்ணலாமா? ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயத்துல நீங்க யூடியூப் பார்த்து அதில் ஒரு கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணி அப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாமா, இல்ல ஒரு நிபுணர்கிட்ட நம்ம போகணும், ஒரு டாக்டர்கிட்ட நம்ம போகணும் அப்படின்றது மேண்டேட்டரி? எல்லாத்துக்கும் ஒரு டாக்டர்கிட்ட போகணும், நிபுணர்கிட்ட போகணுங்கிறது அவசியம் இல்லை. சில அடிப்படையான உங்களுக்கு வெறுமனே ஒரு கண்டென்ட் ரொம்ப பேசிக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வேற ஒன்றும் இல்லை, காய்கறி நிறைய சேர்த்துங்கன்றதை நீங்க போய் வெரிஃபை பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. அது நீங்க வழக்கமா செய்யறதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ண போறீங்க, அவ்வளவுதான். இதுல டாக்ஸிக்கா எதுவும் இல்லை, ஒரு அபாயகரமானது இல்லை. அதுவே இருந்தாலும் கூட இந்த மாதிரி ஒரு பொருளை பயன்படுத்தும் போது கூடுதலா ஒரு முறை வெரிஃபை பண்றது சரி. ஒரு நபர்கிட்ட அல்லது ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட ஏற்கனவே பழக்கமானது, எல்லோரும் செய்யறது, அதுல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்றீங்கன்னா ஓகே. ரன்னிங், ஜாகிங், வாக்கிங் இதெல்லாம் வந்து அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ ரொம்ப அடிப்படையான விஷயங்கள்ல நீங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி பார்க்கறது பரவாயில்ல. மற்றபடி எது ஒன்றையும் நீங்க ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட போகணுங்கிறது கூட அவசியம் இல்லை. சர்க்கிள்ல விஷயம் தெரிஞ்ச ஒருத்தட்டையாவது அதை குறைஞ்சபட்சம் பரிசீலனை பண்ணும். வெறும் விஷுவல் கண்டென்ட்டை மட்டும் நம்பிக்கிட்டு பார்த்துட்டு அப்படியே போய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடாது, அப்படியே போய் பண்றது வேண்டாம். அது நல்லதே இல்லை. யதார்த்தத்தை ஏத்துக்க முடியல அப்படின்னு சொன்னா காத்திருக்கிறது தான் சரி, அல்லது அந்த யதார்த்தத்தை ஏத்துக்கிறதுக்கு உண்டான நண்பர்களோட உரையாடுறது தான் நல்லது. ஒருத்தன் அடாவடியா சொல்லலாம், ஒருத்தர் அதை நிதானமா சொல்லலாம். யதார்த்தத்தை ஏத்துக்க முடியல. யதார்த்தத்தை ஏத்துக்கிறதுனா சில நோய்களுக்கு கியூருங்கிறது கிடையாது. ஒரு 40 வயசுக்கு மேல உங்களுடைய உடல் உறுப்புகள் செயல்படும் திறன் வந்து குறையும். நான் 20 வயசுல ஓடின மாதிரி 40 வயசுல நான் ஓட முடியாது. 20 வயசுல ஓடின மாதிரி 40 வயசுல உன்னால ஓட முடியும்னா அது ஒரு ஃபேக் ப்ராமிஸ். அல்லது உங்க உடம்புக்கு வந்து ஒரு போதை மாதிரி ஏதோ ஒரு மாத்திரை, ஏதோ ஸ்டெராய்டு ஏதோ கொடுத்து உங்களை ஆக்டிவாக்க வைக்கலாம். ஆனால் அதற்கான பின்விளைவுகளுக்கு நீங்க தயாரா இருக்கணும். சிம்பிளான இது என்னன்னா, இந்த சிகிச்சையை உங்களோட கடவுளோடு, தெய்வீக சக்தி, சித்தர் 4000 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்தது, இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா பூச்சி இருக்கிற எதையும் நம்ப வேண்டாம். சிம்பிள். ட்ரீட்மெண்ட்னா ட்ரீட்மெண்ட்டு, பஜனைனா பஜனை, ரெண்டும் வேற வேற. இந்த மிக்சிங்கே எப்போதும் ஆகாது. காக்டைல்லாம் இல்லை, உடல் நலனில் காக்டைல்லாம் அவசியமே இல்லை. ஜோசியத்தையும் பாவ புண்ணியத்தையும் நோயையும் கடவுளையும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒருத்தன் பேசுறான்னா அது வந்து என்னதான் எவ்வளவு ப்ராமிஸா இருந்தாலும் சரி, சிம்பிளா டிஷ்யூ பேப்பர் மாதிரி தூக்கி போடுறதுதான் சரி, தொடச்சு தூக்கி போடுறதுதான் சரி. ஏன்னா நீங்க அது சரியாகாத போது பழி எங்க வேணா போடலாம். இது ஒண்ணு. செகண்ட் வந்து உடல் நலம் குறித்த நம்பகமான தகவல்களை கொஞ்சம் குறைஞ்சபட்சம் நேரம் ஒதுக்கி அதை அப்டேட் பண்ணிக்கிறது நல்லது. அப்பதான் இந்த மாதிரியான போலித்தனமான வாக்குறுதியில டப்புன்னு
நம்ம பலியாகாமல் இருப்போம். ஒரு ஒரு பக்கவாதத்தை பற்றியோ மூட்டு தேய்மானத்தை பற்றியோ எலும்பு முறை பற்றின வந்து ஒரு இந்த இது தொடர்பான தகவல்களை, நம்பகமான தகவல்களை நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். உங்களுக்கு இந்த இன்புட்டே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு ஆளுக்கு இது குறித்த இன்புட்டே இல்லை, வெறும் இன்ஸ்டாகிராம் தான் வாழ்க்கைன்னு சொன்னால் அவன் இந்த மாதிரியான மேஜிக்கை வந்து நம்பத்தான் நம்புவான். அதுலயும் கட்டுப்பாடுகள் இருக்கு. அதாவது ஷார்ட்ஸ் இவ்வளவு நேரம் தான் போட முடியும். ஒரு நிமிஷத்துல ஒரு ஃபிட்னஸ் ஸ்டெப் கொடுத்துட்டு போயிடுவாங்க. நீங்க இதை மட்டும் 3 எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா மொத்தமா குறைஞ்சிரும், 4 எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா 6 பேக் வந்துடும், இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. அதுல ஒரு ஹுக் இருக்கும், அதை சேவ் பண்ணி பாருங்க, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்றது எல்லாமே சேர்ந்துதான் வரும் அதுல. ஸோ இது ஒரு கொஞ்சம் குரூப்பா செயல்படுறது, இந்த மாதிரியான குழுக்கள்ல மாட்டிக்காம மற்றவங்க கிட்ட இது தொடர்பா டிஸ்கஸ் பண்றது பெட்டர்னு. ஒரு அறிவியல் பூர்வமான பார்வை இருக்கிற நண்பர்களை வச்சுக்கிறது, அவங்க கூட தொடர்ந்து இது குறித்து அப்டேட் பண்ணிக்கிறது. வெறுமனே வந்து ரீல்ஸே மேய்ஞ்சிட்டு இருந்தோம்னா இதுல இருந்து நாம தப்பிக்க முடியாம போயிடலாம். ஹெல்த் தொடர்பான அறிவை கொஞ்சம் நம்ம வளர்த்துக்கிறத தவிர வேற வழி இல்லை. இல்லைன்னா நாம இதுக்கு ரொம்ப ஈஸியா பலி ஆயிடும். நீங்க சொல்லும் பொழுது அந்த சயின்ஸ், கடவுள், பஜனை இது எல்லாத்தையும் ஹெல்த்தோட மிக்ஸ் பண்ற ஒரு டீம் கிட்ட வந்து அதை வந்து டிஷ்யூ பேப்பர் மாதிரி தூக்கி போடணும் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கான காரணம் அப்படின்றது என்ன? எதனால வந்து அவங்க வந்து பார்த்தோன்னே ரெட் ஃபிளாக்னு எப்படி நீங்க ஏன் சொல்றீங்க? ரெண்டையும் மிக்ஸ் பண்றாங்கன்னா அது ஏதோ ஒரு திருட்டு வேலைன்னு அர்த்தம். எதையோ காப்பாற்ற, யாரையோ திருடுறதுக்காக அதை செய்யறாங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா அப்படி ஒண்ணு இல்லை, அந்த மாதிரி ஒண்ணு இருக்கவே முடியாது. பாவத்துக்கோ முன்ஜென்மத்துக்கோ அல்லது கடவுளுக்கோ நோய்க்கோ எந்த இதுவும் இல்லை. நோய் வந்து பியூர்லி நோய். ஆமா, அது நோய் தான். அதற்கான காரணங்கள், அது ஒரு பெரிய ரிசர்ச் ஒன்று நடந்துட்டு இருக்கிற விஷயம். நாம இது வந்து ஒரு காலத்துல மக்களை சமாதானப்படுத்திக்கிறதுக்கு ஒன்று இருக்கலாம். சிகிச்சைன்னு ஒன்று இல்லாத போது கடவுள் காப்பாற்றணும் அப்படின்னு மனுஷன் பயந்தது சரி. இப்போ அதை செய்யறாங்கன்னா அதற்கு ஒரு அப்பட்டமான உள்நோக்கம் இருக்கு. ஈஸியா அந்த அந்த சிகிச்சை தர்றேன்னு சொல்றவன் தப்பிச்சுக்கிறதுக்காக செய்யறது அது. ஸோ அதனால நாம இந்த குரூப்பை வந்து கண்ணை மூடிட்டு சில விஷயத்துல தப்பு தெரியும், இது தெளிவா தெரியும் தெரியுமா, இது ஒரு பிக் பாக்கெட் அடிக்கிறதுக்கு தான் போறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான இது வந்து ஏதோ உங்கள்கிட்ட இருந்து திருடுறதுக்காக செய்யற ஒண்ணு, அல்லது ஒரு கண்டென்ட்டை சேல் பண்றதுக்காக பண்றாங்கன்னு வச்சுக்கணும். அப்படித்தான் இருக்க முடியும். கடவுளை கொண்டு வந்து சேர்க்கும் போது நமக்கு குழப்பம், யார் மேல பழி போடுறதுன்னு நமக்கு தெரியாது, அடுத்து எங்க கொண்டு போறதுன்னு தெரியாது. டேமேஜுக்கு பிறகு திரும்ப புலம்பிட்டு இந்த பழியை வேற ஒருத்த மேல போடுவீங்க. எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டு கடைசியா ஹாஸ்பிட்டல் போய் செலவு ஜாஸ்தி ஆகுதுன்னு சொன்னா என்ன? மேனேஜ் பண்ற அளவுக்கான இப்போ கிட்னி இஷ்யூ இருக்கு, அல்லது பார்வை பிரச்சனை இருக்குன்னு வச்சுப்போமே, சுகர்னால பார்வை குறையுது. நான் போய் இந்த மாதிரி ஒரு மேஜிக் வைத்தியர்கிட்ட போய் நின்றுட்டு பார்வை 80% போன பிறகு அல்லது அது ஒரு குறிப்பிடத்தக்க அளவு டேமேஜ் ஆன பிறகு மெயின்டைன் தான் பண்ண முடியும். அப்போ போய் நாம் அதை குறை சொல்ல முடியாது. இதை நாம் ஒரு எல்லா நோய்க்கும் நீங்கள் பொருத்தலாம். இது மாதிரி கிட்னி பிரச்சனையை போய் லிவர் கிட்னியை போய் இந்த மாதிரி போய் தொலைச்சவர்கள் பல பேர் உண்டு. லிவர் டாக்டர் போட்டுட்டே இருப்பார், இந்த மாதிரி லிவர் எத்தனை பேர் விட்டுருக்காங்க. ஆமா, அதுல அவர் லிவர் டாக்டர் சொல்றபடி பார்த்தா இந்த மாதிரியான பக்க விளைவு இல்லாத மருந்துகள் அப்படின்னு சொல்லி போய் மாற்ற ஆள்கள் தான் நிறைய பேர் லிவரை தொலைச்சவங்க. லிவரே வெந்து அப்படியே கருகி போயிடுது, அந்த அளவுக்கு மோசமாயிடுது. குடிச்சாலும் பரவாயில்ல, லிவரை காப்பாத்திடலாம், என்ன இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷா. குடிப்பவருக்கு தெரியாமல் கொடுக்கலாம்னு ஒரு மருந்து எல்லாம் சொல்லுவாங்க. குடிப்பவருக்கு தெரியாமல் கொடுக்க, அது நிறைய போர்டு நீங்க பாக்கலாம். குடிப்பவருக்கு தெரியாமல் கொடுக்கலான்னு. அது எதுக்குன்னா குடிப்பாங்க பயந்துகிட்டு, இல்ல பையன் குடிப்பான் பயந்துகிட்டு, அப்பா அம்மா வந்து அவன் மருந்து சாப்பாட்டுல கலந்து கொடுத்துடலான்னு கொடுப்பாங்க. அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. டிடிகே நினைக்கிறேன், இந்த டி அடிக்ஷன் முன்னாடி ஒரு 30 வருஷம் முன்பு சொல்லியிருப்பாங்க, அந்த சர்வீஸ்ல இருந்தவங்க சொல்லியிருப்பாங்க. அங்க விளம்பரம் எப்படி பண்ணுவாங்கன்னா, குடிநோயிலிருந்து மீள்றதுக்கான ஒரு கிளாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய குடிக்கிற செக்ஷன் ஆட்களை போய் மட்டும் வேலை செய்வாங்க. இப்போ போய் கிளர்க்கு கிட்ட எல்லாம் அது செய்யணும்னு இல்லை. அதிகமா குடிக்கிறவர்கள் அப்படின்னு சும தூக்குறவங்க, ரிக்ஷா எடுக்கிறவங்க அப்படின்னு அப்போ ஒரு கணக்கு இருக்கும்ல, அந்த உடல் வலிக்காக குடிக்கிற அந்த மாதிரி குடிக்கிறதுன்றது பெரிய ஒரு தப்பான ஹாபிட் தானே நீங்க சொல்ற டைம்? எப்போதுமே அப்போ இருந்தது, ஆனா இப்போ ரொம்ப நார்மலா விஷயத்துல. ஓகே, அந்த இதுல சொல்றீங்களா? தப்பானதுன்னா நான் பொதுவான கணக்குல சொல்லிட்டேன். அவங்கள கூட்டு வருவாங்க. விளம்பரமே எப்படி இருக்கும்னு சொன்னா, கிளாஸுக்கு வந்தா ஒரு குவார்டர் இலவசம்னு இருக்கும். கொடுப்பாங்க. அப்படிதான் டி அடிக்ஷன் சென்டருக்கு கூட்டுவாங்க. ஆள் கூட்டு வருவாங்க. கூட்டு வந்து அந்த கிளாஸ் எல்லாம் நடத்துவாங்க. நடத்திட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, மாத்திரை சாப்பிட்டுட்டு குடிச்சின்னா வாந்தி வந்துடும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனாலும் குடிச்சிருவாங்க ஆட்கள். குடிச்சிட்டா அங்கே வந்து வாந்தி கிளீன் பண்றதுக்கு அதெல்லாம் ஆளுங்கள்லாம் இருக்கும். குடிச்சிட்டா ஒரு குரூப் வந்து வாந்தி எடுத்து தடுமாறி, அப்பா போதும் நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துடுறேன்னு சொல்லுவாங்க. அப்போதும் சில பேர் வந்து
பரவாயில்ல, கேஷுவலாக அதை வந்து இயல்பாக எடுத்துக்கிற ஆட்கள் இருப்பாங்க. நீங்கள் ஒரு எதையுமே ஒரு 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 சிகிச்சை அல்லது ஒன்று பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எப்போதும் அது சிலருக்கு வேலை செய்யாமல் போகலாம், சிலருக்கு மோசமாக வேலை செய்யலாம். பட் நாம் அதுதான் நம்ம கையில் இருக்கிறதுன்னு சொன்னால் நம்ம அந்த அந்த ட்ரீட்மெண்ட்டை தான் நம்ம எடுத்துகிட்டு இருப்போம். இன்னொன்று புதுசாக வருதுங்கும் போது நாம் பழசை வந்து கைவிட்டுறது தான் வழி. எப்போதும் பல் சிகிச்சை ஆகட்டும் அல்லது இந்த எண்டாஸ்கோப்பி ஆகட்டும். ஒரு காலத்தில் எண்டாஸ்கோப்பி கம்பி விளையாது, ஆள் தலையை பிடிச்சி வச்சு தான் எண்டாஸ்கோப்பி ட்ரை பண்ணாங்க. இன்றைக்கி எண்டாஸ்கோப்பி அதோட வளர்ச்சி வந்து பிரம்மாண்டமாக இருக்குது. அது போய் ஒரு இது ஒரு அப்பண்டிக்ஸே 4 ஓட்டை போட்டு சின்ன சின்னதாக அந்த உங்களுக்கு தடையமே இல்லாமல் பண்ணிட்டாங்க. இப்போ ஃபர்தராக வந்து பல்லு வந்து செயற்கையாக வந்து ஒரு இதை உருவாக்கி பல்லு வைக்கிறதுக்கான இது போயிட்டுருக்கு. எலும்பு முறிவை சேர்க்கறதுக்கான விரைவாக க்யூர் பண்ணுறதுக்கு வழி இருக்கான்னு பார்க்குறாங்க. எல்லாத்துக்கும் அட்வான்ஸ்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஆனால் இதெல்லாம் 50 வருஷம் 100 வருஷம் கூட ஆகிற வேலை. இந்த அட்வான்ஸ்மெண்ட் மேலே ஒரு அசூயை இருக்கா? நான் வந்து ட்ரெடிஷனுக்கு போறேன்ற பேஸ்ல மருத்துவத்திலையும் ட்ரெடிஷனாக போறேன். இது வந்து இது பேட்டர்ன்லேருந்து வர்றது, ஷார்ட்கட் தேடுற மனோபாவத்துலேருந்து வர்றது. மற்ற எல்லாத்துலேயும் நீங்கள் நாகரிகமாக போயிட்டு, ஐ மீன் நவீனத்தை நோக்கி போயிட்டு இதில் கோட்டை விடுறது எப்படி? இதில் மட்டும் நான் பழசை நோக்கி போவேங்கிறது ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். விவசாயமே கூட நீங்கள் நேற்று தான் ஏதோ ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன், சன் டிவியில் நினைக்கிறேன், சன் நியூஸில். இந்த கரும்பு வெட்டுற மிஷின் வருது, ஒரு நாளைக்கு 100 டன்னு, மினிமம் 100 டன் வெட்டிருமா. கரும்பை வெட்டி பீஸ் பீஸாகி போட்டு அனுப்பிச்சிருது. ஸோ லாஸ் ஜாஸ்தி ஆகாது, அந்த டக்குன்னு நீங்கள் அனுப்பிச்சிடலாம், அந்த ஈரப்பத இழப்பு இருக்காது, வேகமாக வேலையை முடிக்கலாம். அவர் விவசாயி என்ன சொல்கிறாருன்னா, 40 பேரை வச்சு நீங்கள் ஒரு நாளில் 10லேருந்து 12 டன் எடுக்கலாம், அவ்வளோதான். இந்த மிஷின் 100 டன் எடுத்துருது. எனக்கு 2 விதமாக, இன்னொன்று 40 பேர் ஆளும் கிடைக்கல. இந்த யதார்த்தத்தில் நீங்கள் 2 விஷயம், உங்களுக்கு ஆளை வச்சு வெட்டுறது தான் சரின்னு நீங்கள் நம்பினாலும் யதார்த்தம் உங்களுக்கு ஆளை வச்சு செய்கிறதுக்கு அளவுக்கு ஆள் கிடைக்காது. அந்த அளவுக்கு ஆட்கள் அந்த அளவுக்கு இனி ஆட்கள் கிடைக்க போகிறதில்ல. ஸோ மிஷினுக்கு அடாப்ட் ஆக வேண்டியதுங்கிறது ஒரு தலைவிதி மாதிரி எல்லா இடத்துலையும் ஆயிட்டு இருக்குங்கும் போது அதை செய்கிறது தான் நமக்கு வழி. புத்தூர் கட்டு போட்டு 3 மாதம் கையை கட்டி தொங்க விடுறீங்க பிளேட்டு வைக்காம, சரி பிளேட்டு செலவு மிச்சமாகலாம். ஆனால் ஒருத்தர் அவ்வளோ நாள் வேலை இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு சொன்னாங்கன்னா, சீக்கிரமாக ட்ரீட் பண்ணி வேலைக்கு வர்றது ஒருத்தருக்கு தேவைன்னா அவர்கள் அந்த ஆப்ஷனுக்கு போகலாம். இல்லை கட்டு போட்டு மாசக்கணக்கில் வெயிட் பண்ணுறதுன்னா அந்த மாதிரியான ஆப்ஷனை நீங்கள் இதை ஒரு ஆப்ஷனாக வைக்கலாமோ? நான் மாடர்ன் மெடிசன்லாம் போகாமல், என் பக்கத்தில் இப்படிலாம் இருக்காங்க நிறைய பேர், எனக்கு ஒரு பிரச்சனை வருது, டேரெக்டாக டாக்டர்கிட்ட போகாமல் இவங்களை போய் ஒரு வாட்டி ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு போயிட்டு வரலாமா? ஏன்னா அப்படிதான் போகிறாங்க நிறைய பேர், அப்படி ஒரு ஷார்ட்கட்டை தான் எடுக்கிறாங்க. அது வந்து சஜஸ்டபிளா? ஏன்னா இதுல கிடையாது. நம்பகமானவர்களை கண்டுபிடிக்கிறது ஒப்பீட்டளவு ரொம்ப கஷ்டம். ஒரு கார்டியாலஜிஸ்ட்ல இருக்கிறதுல யார் பெஸ்ட் அப்படின்னு உங்களால தேடுறது ஈஸி. ஏன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கான கிரைட்டீரியா ரொம்ப ரொம்ப எளிமையானது. எல்லார்ட்டையும் கிராஸ் செக் பண்ண முடியும். இந்த மாதிரியான வைத்தியர்கள்ல வந்து பெரும்பாலும் அவங்க கொடுக்குற அட்வர்டைஸ்மெண்ட் தான் உங்களை இழுத்துட்டு போற ஃபேக்டர். அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும்தான் இங்கே பெருசாக இருக்கிறது. நீங்கள் பயனாளிகளை கண்டுபிடிக்கிறதுங்கிறது பெரும்பாலும் நம்பிக்கை சார்ந்தது. அது பொய்யா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லை. ஒன்று. செகண்ட் வந்து என்னென்னா, இவர்கள் பெரும்பாலும் அந்த உங்களை பேசுறதன் மூலமாக செய்கிறாங்க அப்படிங்கும்போது அது எடுத்துக்கிற நேரம், உங்களோட சிகிச்சைக்கான நேரத்தை கோல்டன் ஹவர்னா இதில் மட்டுமே இல்லை. சில விஷயம் வந்து ஒரு கிட்னி ஃபெயிலியரை லேட்டாக கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அதன் பிறகு நீங்கள் மாடர்ன் மெடிசன் வர்றீங்கன்னு சொன்னால், அந்த எவ்வளவு தூரம் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கான வாழ்க்கை முறை தான் நீங்கள் லீட் பண்ண முடியும். அது ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ இது தேடி போகிறது, இவங்க கிட்ட ட்ரையல் அண்ட் எரர் எடுக்கிறது அப்படிங்கிறத சில இடங்களில் மட்டும்தான் நீங்கள் எடுக்க முடியும். சைனஸு அந்த ரிஸ்க் எடுக்கிறீங்க, ரைட்? அதை அப்போ வந்து சைனஸ்க்கு ஒரு ரிஸ்க் எடுக்கிறீங்க, சரியாக வரலன்னா நீங்கள் அடுத்து போயிட முடியாது, அது பெருசாக போகிறது இல்லை. அல்லது ஏதோ ஒரு தோல்ல ஏதோ ஒரு பிரச்சனை வருது, வேற ஒன்று ட்ரை பண்ணுறீங்க, இல்லை திரும்ப வர்றீங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன தலைமுடி கொட்டுது, என்ன ஏதோ ட்ரை பண்ணுறீங்க, இல்லை வரல, ரத்தம் ஏதோ ட்ரை பண்ணுறீங்க, வரல. அதாவது ரொம்ப சேஃபான பிரச்சனைகளுக்கு நீங்கள் அதை போகலாம். அது உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க ட்ரை பண்ணணும். ரொம்ப இவ்வளவுதான் அதிகபட்சம் கொடுக்கலாம்னா இவ்வளவுதான் தரலாம். அதற்கு மேல ஏன்னா எது சிக்கல் நமக்கு தெரியாது. முன்பு டயக்னோசிஸ்ல எல்லா இடத்துலையும் பிரச்சனை வரலாம். இவங்களை ஒரு வெறுமனே அனுபவத்துல செய்யறதோட பெரிய ப்ராப்ளம் அதுதான். ஏன்னா இது வெறுமே டெக்ஸ்ட்ல கிடையாது. அனுபவத்துல இருந்து பண்ணும்போது அந்த டயக்னோசிஸ் வந்து தப்பா போக வாய்ப்பு இருக்கு. ஈவன் அது மாடர்ன் மெடிசன்லயும் உண்டு. பட் ஒன்று தப்புனுச்சுன்னா இன்னொரு தட்டு நீங்க போகலாம்.
அவர் கரெக்ட் பண்ணிடுவாரு. நான் முன்பு பல்லு வலின்னு சொல்லிட்டு இந்த தாடை 2 பக்கமும் பயங்கரமா வலிக்குதுன்னு சொல்லி ஒரு 20 வருஷம் இருக்கும் தஞ்சாவூர்ல போறோம் டாக்டர்கிட்ட. ஜூனியர் டாக்டர் இருக்காங்க, அவங்க வந்து விரலை வச்சு அழுத்தி பார்க்குறாங்க, கட்டவரில் வச்சு அழுத்துறாங்க. வலிக்குதா? வலிக்குதுன்னொடனே அது பல்லு ஃபில் பண்ண பல்லு ஒன்று இருந்துச்சு. அதில் ஏதோ இன்ஃபெக்ட் ஆகிருக்கும்னு நினச்சிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இது நீங்கள் பல்லு இது பண்ணணுங்க, செக் பண்ணிட்டு பல்லு ஜாஸ்தி இருந்துச்சுன்னா இது பண்ணுற மாதிரி இருக்கும், ரூட் கேனல் பண்ணணும் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிட்டாங்க. அவங்க பயமுறுத்துனது என்னன்னா, அது கவனமாக இருக்கணும், இல்லைன்னா விட்டினா நாளானிக்கு செத்து போயிருவாங்கிற மாதிரி இருந்துச்சு அவங்க பயமுறுத்தல். எனக்கு அப்படி ஒன்று தெரியல, ஆனால் 2 பக்கமும் தாடை வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தில் இருக்கு. அப்புறம் இவர் வந்தார், இவங்க பார்த்துட்டு இன்னொரு டாக்டர் அனுப்புறாங்க. அவர் வந்து அதே தான் செய்கிறாரு, அழுத்தி பார்க்குறாரு. வலிக்குதா? வலிக்குதுன்னா அழுத்துனா எல்லா இடத்துலையும் அழுத்துனா வலிக்கும்பா, கொடூரமா வலிக்குதா, ரொம்ப அதான் சுடுக்குன்னு இந்த ஷாக் அடிச்ச மாதிரி ரொம்ப அதீதமா வலிக்குதா, தாங்க முடியாத அளவுக்கு வலி இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அப்படி வலிக்கல, அழுத்துல வலி இருக்கு. சரி ரைட்டு அப்படின்ட்டு திரும்ப ஒரு தரம் பார்த்துட்டு உட்காந்து எந்திரி அப்படின்னாரு. தரையில உட்காந்து எந்திரிக்கும் போது வலிக்குதா? ஆமா வலிக்குது, நீங்க போய் இஎன்டியை பாருங்கட்டாரு. நீங்க முறையா படிச்சுட்டு அதனுடைய இது வரும்போது நீங்க ஒருத்தர்கிட்ட தவறான டயக்னோசிஸ் இருந்தா இன்னொருத்தர்கிட்ட போகலாம். இங்க அதற்கான பாதை இல்லை. ஏன்னா இவருக்கு அடுத்தது நேரா இருக்கிறது யாருன்னா போகர் தான், சித்தர் தான் இருக்காரு. அதுக்கு மேல சிவன் தான் இருக்காரு. ஆமா, சிவன்ட்டே அனுப்பிச்சிருவாங்க அவங்க. இது இன்னொன்னு, ஒரு மருந்து எல்லாவற்றையும் தீர்க்காது. நீங்க எவ்வளவுதான் வீடியோ பேசினாலும் பிரயோஜனப்படாது. நாம் இது மருத்துவ விஷயங்களை படிக்கிறது மீது கொஞ்சம் கவனம் செலுத்த ஆரம்பிச்சா, பாரபட்சம் இல்லாமல் 2 பக்கமும் ஆரம்பிச்சா, இந்த போலியானதையும் படிங்க, சரியானதையும் படிங்க, உங்களால ஒரு முடிவுக்கு வர முடியும். இதை வந்து குறைஞ்சபட்சம் கூட இருக்கவங்கள்ட்ட அதை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்க. அல்லது உங்க குரூப்ல உங்க குடும்பத்துல தெரிஞ்சவங்கள யாராவது இந்த மாதிரியானது முயற்சி பண்றாங்கன்னா அவங்கள எச்சரிக்க ஆரம்பிங்க. இதை ஒரு குழு நடவடிக்கையா நம்ம மாற்றும் போது இந்த ஃபேக் குரூப் கொஞ்சம் அடங்கலாம். இவங்க தப்பிக்கிறதே எதுன்னு சொன்னா, எல்லாத்துக்கும் முரட்டுத்தனமா வந்து ஏன் நம்பிக்கையை நீ பொய் சொல்லிட்டியா, ஏன் கடவுளை நீ இல்லைன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்கள்லாம் கோவப்படுவாங்க இல்லையா. கிட்டத்தட்ட இந்த பக்தர்கள் வந்து அந்த மாதிரி ஆக்டிவேட் குரூப். என்னுடைய நம்பிக்கை பொய் அப்படிங்கிறத நம்புறத இவங்க ரசிகர்கள் விரும்புறதில்ல, பக்தர்கள் விரும்புறதில்ல. அந்த முரட்டு நம்பிக்கையை வச்சுட்டு தான் இவங்க பிசினஸ் பண்றாங்க. சம பண்ணணும்னா அறிவியல் பூர்வமா உடல் நலம் குறித்து தெரிந்து கொள்வதை தவிர இனி உங்களுக்கு வேறு வழி இல்லை. அப்பதான் நீங்க எங்க இருந்துமே இந்த இடத்துல ஒரு நம்மளை ஏமாத்துறாங்கன்னாலும் கூட நீங்க கண்டுபிடிக்க முடியும். ஒரு அடிப்படை சிகிச்சை, அடிப்படை உடல் நலம் குறித்த தகவல்களை ஒரு மாதிரி நம்பிக்கையின் அடிப்படையில் அணுகாம திறந்த மனதோட தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. அப்ப கண்டுபிடிக்கிறது ஈஸி. விஷயம் தெரிஞ்ச ஒருவர் நம்ம இதுல இருப்பாங்க, அவங்கள கன்சல்ட் பண்ணுங்க. சில ஆபத்தான அறிகுறிகளை நீங்க வந்து சான்ஸ் எடுக்கலாம் கூடாது. இது ஹார்ட் அட்டாக் சிம்டம்னா நீங்க அதற்கான ஒரு ஃபெசிலிட்டியை பார்க்கறது தான் சரி. ஹார்ட் அட்டாக்னு ஒன்று இல்லவே இல்லை அது அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிற ஒரு ஆளை அணுகக்கூடாது. நீங்கள் ரிஸ்க்கை ரூல் அவுட் பண்ணணும். முதல்ல அந்த ட்ரீட்மெண்ட்டோட இதுவே வரிசை அப்படி தான் இருக்கணும். ரொம்ப அபாயகரமான ஒன்று இல்லைங்கிறத ரூல் அவுட் பண்ணிட்டு தான் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகணும். இது ஒன்று. அண்ட் அந்த ஏஜ் ரிலேட்டடான ஃபேக்டர்ஸை வந்து நாம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அல்லது சில கண்டிஷன்ஸை மாற்ற முடியாதுங்கிற யதார்த்தத்தை கஷ்டப்பட்டாவது நம்ம புரிஞ்சுக்கணும். அதை ஏற்றுக்கொள்வதற்கான வேலையை செய்யலாமே தவிர அதை நிராகரிக்கிற இன்னொருத்தட்ட போய் நாம கீழே விழக்கூடாது. ரீல்ஸ், இன்ஸ்டா வீடியோ பார்த்து இதுல ஒரு ஃபேக்ட் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏன்னா நீங்க அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு தலைவலிக்கு 500 காரணம் 1000 காரணம் இருக்கலாம். ஒத்த தலைவலிக்கு இது ஒரு மருந்து அப்படின்னு சொல்றதே மோசமான ஒன்று. ஒற்றை தலைவலிக்கு சைனஸ் காரணமா இருக்கும், உங்க பல்லு வலியை நீங்க தலைவலியா நீங்க உணரலாம், காது வலி தலைவலியா வரலாம்னு ஏதோ இருக்கலாம், கண்ணு பிரச்சனை உங்களுக்கு தலைவலியா இருக்கலாம்னு சொல்லிட்டு தலைவலி பல்வேறு காரணங்களால சும்மா 1000 காரணத்துக்கு மேல இருக்கலாம் தலைவலிக்கு. நீங்க ஒத்த தலைவலிக்கு ஒரு மருந்து இருக்கு அப்படின்னு சொல்லி கண் மூடிட்டு நம்ப முடியாது. அது தலைவலியோட போனா கூட பரவாயில்ல, அடுத்ததோ நீங்க செய்யலாம். ஒரு பிரச்சனை தீவிரமாகுதுங்கும் போது அதை நீங்க பரிசீலிக்கிறது தான் சரி. ஒரு மினிமலா இருக்குங்கும் போது பரவாயில்ல. ஒரு பிரச்சனை ஜாஸ்தி ஆகுதுங்கும் போது அதற்கான கவனத்தை கொடுக்கறது தான் சரி. இல்லை ஒருவேளை நான் வந்து இந்த வைத்தியர்களை முயற்சி பண்ணிட்டேன், ஏதோ தப்பா தெரியுது அப்படின்னா அது அப்படியெல்லாம் இல்லைன்னு தன்னைத்தானே ஏமாத்திக்காம சந்தேகம் வருதுங்கும் போது உடனடியாக இன்னொரு ஆளை அணுகுங்க. ஒரு தவறை மறைக்கிறதுக்காக நியாயப்படுத்துறதுக்காக அடுத்த தவறுக்கு போக வேண்டாம். சாமி கிமி இதுவும் ஆமா, ஒருத்தன் மிக்ஸ் பண்றான்னா இது ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்றான்னா கண்ணை மூடிட்டு அவர்களை நிராகரிங்க. அதுதான் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா அவங்க உங்களை அடிமையை போல நடத்துவாங்க. ஒன்று, உங்களை ஒரு கருவியா பயன்படுத்துவாங்க. நீங்க ஒரு
இன்னொன்று அந்த விட்டுட்டு வாழ்நாள் முழுக்க அதற்கான ரிக்ரெட்டோட நீங்கள் வாழ்கிற மாதிரி இருக்கும். முன்னாடியே போய் பார்த்துருக்கலாமோ அப்படிங்கிறது. பட் தவறுகளுக்கான சாத்தியம் எல்லா இடத்துலையும் உண்டு. அதனால மறுக்கல. அண்டு கடவுள் நம்பிக்கையும் நான் பெஸ்டா ஒரு ஆப்ஷன் இருக்கும் பொழுது ஏன் இப்படி ஒரு ரிஸ்க் இந்த மாதிரி இருக்கிற அண்ட் ஒரு 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 இன்ஸ்டாகிராமை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறது, இன்ஸ்டாகிராமை பார்த்து சிகிச்சை எடுக்கிறது, இது எல்லாமே முட்டாள்தான். ஒரு டாக்டரே சொன்னாலும் சரி, ஒரு டாக்டரே சொல்லியிருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு ஒரு இதில் டாக்டர் அது ஒரு ஆலோசனை தான், அவ்வளோதான். ஒரு மினிமல் லெவலில் இருக்கிற வரைக்கும் அது ஓகே. அதற்கு மேலே ஒருவரை கன்சல்ட் பண்ணுறது தான் என்ன கேட்டால் பெட்டர். ரொம்ப அடிப்படையான அதில் 1-2 நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதை சாப்பாட்டில் இது சேர்க்கறது அது சேர்க்கறதுங்கிற அளவில் முயற்சி பண்ணலாம். அதுவும் கூட நான் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் பற்றி நான் பேசலை. காய்கறி, புரோட்டீன், முட்டை எடுத்துங்க, இது இந்த அளவோட நிறுத்திக்கிறது நல்லது. எதுவும் நீங்கள் ஏற்கனவே பழக்கப்பட்டிருக்கீங்களோ அதை ட்ரை பண்ணுறது நல்லது. அதற்கு மேலே சேஞ்சஸ் அதில் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கறது, எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கான எல்லைங்கிறது அதுதான். நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு பழக்கமானதை கொஞ்சம் கூட குறைக்கிறத நீங்கள் செய்யலாம். நீங்கள் இட்லி உரைச்சு முட்டை சாப்பிடுங்கன்னா நீங்கள் முட்டையும் சாப்பிட்ருப்பீங்க, இட்லியும் சாப்பிட்ருப்பீங்க. இட்லி உரைச்சு முட்டையை சாப்பிட்ற அளவில் ஓகே. நீங்கள் கேரம் போர்டு பவுடர் எடுத்து வாயில் போட்டுக்கங்கிறதெல்லாம் அது 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 பியோர் கொலை முயற்சி. இதில் பலியாகலாம் வேணாம். இவர்களை போய் கண்டுபிடிக்கிறதெல்லாம் லேஸ் இல்லை. ஏன்னா இது ஒரு பெரிய குழு. இவருக்கே பாண்டிக்கே ஒரு பெரிய படை இறங்குது. அவரை போய் பிடிச்சிட்டாங்களே, லைசன்ஸ் அப்பாவியா பண்ணார், அவர் போய் பிடிச்சிட்டாங்களே அப்படின்னு 10 வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும் அந்த ஆளோட அக்கிரமம் என்னன்னு சொல்லி. கொஞ்சம் அறிவுபூர்வமாக நடந்து கொள்வது நல்லது. நம்ம ஏற்கனவே பேசியிருப்போம், அதனால நான் ரொம்பவும் திரும்ப அந்த ஃபேக்டர்ஸை சொல்லலை. இந்த மூளை உங்களை ஏமாற்றும். அதனால கொஞ்சம் இன்னொரு நபரை குழப்பமா இருந்துச்சுன்னா வேற யோசனையே இல்லை, ஒருத்தரை கன்சல்ட் பண்ணிடுங்க. முதல்ல உங்க கூட இருக்கிற எதையும் நிதானமா அணுகிற, இந்த மாதிரி விஷுவலா பார்த்து ஏமாறாத ஒரு ஆள் உங்க சர்க்கிள்ல இருப்பாங்க. அவங்கள போய் கேட்டு பாருங்க. ஐ டோன்ட் திங்க் யாரும் அதை மறுக்க போறதில்லை. அந்த மாதிரி ஒரு விஷயத்த மறுக்க போறதில்லை. அவனுக்கு தெரியலன்னா அவங்க இன்னொரு ஆளை பாருன்னு சொல்ல போறாங்க. நிறைய விஷயம் பேசியிருக்கோம். குறிப்பா சமூக வலைதளங்களை பார்த்து, யூடியூப், இன்ஸ்டாலாம் பார்த்து உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு முடிவு எடுக்கலாமா அப்படின்ற தொடர்பாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்து என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் கண்டு உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப நன்றி. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத நிச்சயமாக கமெண்ட்ல போடுங்க. மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.